வேண்டுதலின்படி இன்று கோபாலதாச சுவாமிகள் நம்முடைய பள்ளிக்கு அருளாசி வழங்க வந்துள்ளார்கள். எப்பொழுதெல்லாம் மகான்கள் நம்முடைய ஊருக்கு விஜயம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் நமது பள்ளிக்கு அழைத்து அருளாசி வழங்க அவர்கள் ஏற்பாடு செய்வது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த ஆண்டும் அதே போன்று நம்முடைய சுவாமிஜி அவர்கள் 10ஆம் தேதி வரை தூத்துக்குடி நகரிலே இருப்பதாக அவர்களை சந்தித்து உடனடியாக நமது பள்ளிக்கு அழைத்து சென்று ஆசி வழங்க ஏற்பாடு செய்யும்படி அம்மா அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். அதன்படி நாங்கள் சென்று சுவாமிஜியை அழைத்தோம். பள்ளிக்கூடம் என்று சொன்ன உடனேயே அவர்கள் அகமும் முகமும் மலர்ந்து ஒரே வரியில் தான் கண்டிப்பாக வருகிறேன் என்று நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பள்ளிக்கு விஜயம் செய்துள்ளார்கள். சுவாமிஜியை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிந்திருக்கும். சென்ற வாரம் நமது பள்ளியினுடைய அருகில் அமைந்துள்ள கரிசங்காலையிலே அறுவடை வழங்கியிருக்கிறார்கள். நகருடைய பல்வேறு இடங்களிலே அறுவடை வழங்குகிறார்கள். இப்பவும் நேற்றிலிருந்து 17ஆம் தேதி முடிய நம்முடைய பெருமாள் கோவில் வளாகத்தில் அவருடைய சொற்பொழிவு தினமும் மிக சரியாக, அதான் முக்கியம், மிக சரியாக 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் திறந்தோடு நடக்கிறது. ஆகவே அது ரொம்ப பங்க்சுவாலிட்டி. நாங்கள் நேற்று கோயில பார்க்க போகும்போது கூட அவங்க கரெக்டா மணி கடிகாரம் வந்து 7:90 இல்லையோ சாமி கரெக்டா அந்த இதுல உட்கார்ந்துட்டாங்க பேசுறது. அந்த அளவிற்கு அவர்கள் வந்து மிகவும் காலங்கவரை மட்டுமல்ல அவருடைய சொற்பொழிவு நீங்க டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஒரு யதார்த்த நடைமுறையை பத்தி நல்ல அழகா பேசுவாங்க. அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு விஜயம் செய்து இங்கு ஆசி வழங்க வந்திருப்பது மிகவும் ஒரு நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு செயலாகும். இங்க வாங்க, நீங்க வாங்க. இங்க வாங்க நீங்க. இந்த அறிமுக உரை முடிகிறது. அதனைத் தொடர்ந்து சுவாமிஜி அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார்கள். கொஞ்சம் பின்னாடி பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கோ. ரொட்டேட் பண்ணு.
गोविन्द नाम संकीर्तनम् गोविन्द गोविन्द जय जानकी कान्त स्मरणम् जय जय राम राम गोपिका जीवन स्मरणम् गोविन्द गोविन्द जय सद्गुरु महाराज की जय समस्त भागवतन को हे गुरु विष्णु भजे हे गुरु ब्रह्मं भजे हे गुरु कमल नयनं भजे हे गुरु कर कोमलं भजे हे गुरु पाद पंकजं भजे हे गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे हे गुरु मोक्ष साधनं भजे हे गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्म स्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपूत उत्तमनेवाळि उयर्वेदनायगनेवाळि उलहळन्धमायवनेवाळि ओधिये उणर्तिय नायगनेवाळि वित्तिल्ला पोरुळेवाळि विन्धये वन्धायि नीवाळि ஒப்பில்லா மாயவனேவாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் करतले वेणं करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सकलयन् कण्ठे समुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தெய்வ சிந்தனை ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே தெய்வத்தை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிஜமாவே வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைமையை அடைய முடியும். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால எல்லாருமா சேர்ந்து முதல்ல கொஞ்ச நேரம் பகவானுடைய நாமத்தை, நாமம்னு சொன்னா பெயர்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல நாமம்னு சொல்லுவோம், தமிழ்ல பெயர்னு சொல்லுவோம். அது எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் சந்தோஷமா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நம்முடைய சமுதாயம் நல்லா இருக்கும், நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்முடைய தேசம் நல்லா இருக்கும், நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் நல்லா இருக்கும். அதனால இப்ப நான் சொல்றேன், எல்லாம் திரும்பி வாங்கி சொல்லணும். எல்லாம் நிமிர்ந்து உட்காரணும், இப்படியே இருக்கக்கூடாது. அப்படி ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? விவேகானந்தர், பாரதியார் அப்படி நெஞ்ச நிமித்து நின்றார்கள். இப்படியே அது காலங்காத்தால 9:30 மணி 10 மணிக்கு, இப்ப சாயங்காலம் 3 மணிக்கு எல்லாம் படுத்துட்டீங்களா கிளாஸ்ல? அப்படி ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? எப்பொழுதும் இள வயசுக்கு அப்படி எப்பொழுதும் அப்படி நிமித்துட்டுதான் உட்காரணும். இப்படி கூணல் போடவே கூடாது. கூணல் போட்டா முதுகெலும்புக்கு நல்லது கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், சில பேரை சொல்லுவோம் முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அவன் கோழையா இருக்கான், ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ண முடியல, அவனால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியல, அவன் முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவார்கள். முதுகெலும்பு எத்தனைக்கு எத்தனை நேரா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை புத்திக்கும் பலம் ஜாஸ்தி.
அந்த காலத்துல பார்க்கலாம் ரிஷிகள் ஞானிகளுடைய போட்டோவோ இல்லாட்டி ஏதான ஒரு சிற்பமோ பார்த்தோம்னா அப்படி உட்கார்ந்து பார்க்கிறோம். இந்த முதுகு தண்டு விடம் நேரா இருக்கணும். முதுகு தண்டு விடம் எத்தனைக்கு எத்தனை பலமா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை பிராணம் நல்லா இழுத்து விடும், மூச்சு இழுத்து விட முடியும். எத்தனைக்கு எத்தனை மூச்சு நல்லா ஒழுங்கா இழுத்து விடுறோமோ அத்தனைக்கு எத்தனை புத்தி பலம் அதிகரிக்கும். அதனால எந்த சமயத்திலுமே இந்த கூணல் போட்டு உட்காரவே கூடாது. அது சரி கிடையாது, உடம்புக்கும் சரி கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி கிடையாது. நிமிர்ந்து உட்கார்ந்தோம்னாலே மனசுக்கு ஒரு தைரியம் வரும், எல்லாத்தையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு உத்வேகம் வரும். அதனால எப்பொழுதுமே நிமிர்ந்துதான் உட்காரணும். இப்படி கூணல் போட்டு பார்க்கலாம். அந்த காலத்து வயசான பாட்டிகள்லாம் தாத்தாக்கள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு கூணல் போட்டு உட்கார்றது கிடையாது. இந்த காலத்து குழந்தைகள் தான் கூணல் போட்டு உட்கார்றது, இந்த சோஃபால அப்படி சாஞ்சு உட்கார்றது, அதெல்லாம் அழகும் இல்லை, உடம்புக்கு பலகீனம் கூட. அதனால நிமிர்ந்து உட்காரணும். பல பேர் இன்னும் நல்லா கூணல் போட்டுதான் உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காரணும். நிமிர்ந்து உட்காரதுலயே அந்த பலம் காம்பீரியம் சரியா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். இன்னிலேருந்து எங்க உட்கார்ந்தாலும் நேரா உட்காரணும். இந்த கூணல் போட்டு உட்கார பழக்கமே வைத்துக் கொள்ளக்கூடாது. சரியா? எந்த இடமா இருந்தாலும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் நிமிர்ந்துதான் உட்காரணும். விவேகானந்தருடைய பல இடங்கள்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோம்னா அந்த நினைச்சு நிமிர்ந்துதான் உட்கார்ந்து இருப்பார். யோகிகள் மாதிரிதான் இருப்பார். எல்லாருமே யோகி ஆக முடியும், எல்லாருமே ஞானி ஆக முடியும். இவர்கள் தான் ஞானிகள். யாரும் பிறக்கும் பொழுது ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்துடாது. யார் வேண்டுமானாலும் ஞானியா ஆக முடியும். கொஞ்ச நேரம் வெளிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பழகி போயிடும். அதனால அது ஒன்னும் அடராமது வெளிக்கிறதே அப்படின்னு நினைச்சு உடம்பு அசைக்கவே வேண்டாம். நல்லா நிமிர்ந்து உட்காரும் பொழுது வாழ்க்கையை நிமிர்ந்து இருக்கும். இப்படி கூட இல்ல, சந்தேகமே வேண்டாம். ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா
நிறைய பேர் உத்வேகத்தோட சொல்றது இல்ல. பின்னாடி சில பேர் அங்க பலசலசலம் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்பயே கூன் போட்டாச்சு, வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டாமா, எவ்வளவோ பெரிய காரியங்கள்லாம் நீங்க பண்ண வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா, எவ்வளவோ வேலைகள் இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா கடவுளுடைய பெயரை விடாம சொல்றதுனால அதனுடைய பிரயோஜனம் ஒரு நாள் நிச்சயமா தெரியும். பகவானுடைய பெயரை சொல்றவர்களுக்கு எப்பொழுதுமே பகவான் கூட இருந்து சகாயம் பண்றார். தெய்வத்துடைய சகாயம் கிடைக்கிறவர்கள் நிஜமாவே எல்லாத்திலையுமே ஜெயிக்க முடியும், எல்லா இடங்கள்லையும் ஜெயிக்க முடியும், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஜெயிக்க முடியும். அதனால சொல்லும் பொழுது உன்னதமான பக்தியோட பிரார்த்தனையோட சொல்லணும். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய சமுதாயம் நல்லா இருக்கணும், என்னுடைய பாரத தேசம் நல்லா இருக்கணும்னு அந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோட ஒரு காரியம் பண்ணும் பொழுது நிஜமாவே அதற்குரிய பலன் பெருசாத்தான் இருக்கும். பகவானே கீதையில சொல்லும் பொழுது ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும் பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கிறது? ஏதோ 5-6 கை, சரி ஒரு 50 கை வச்சுக்கலாம், போனா போகுது. அந்த பகவத்கீதையில பகவான் சொல்றான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தை உடையவன் தான் ஞானத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்றான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த இருக்கிறவர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய காரியங்களை பண்றதுக்குரிய தகுதி உடையவர்கள். அதனால ஸ்ரத்தையோட பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे कृष्ण कृष्ण हरे
राम राम हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे 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 राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे 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 राम हरे 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 कृष्ण
हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजधया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये भूतम् शरस्य महदाह्वय भक्तनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमस्याम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாக்கினீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவார் ஜயது ஜயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜயது ஜயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபக ஜயது ஜயது மேகश्यामल கோமலாங்கு ஜயது ஜயது பிருத்வி பாரநாசோ முகுந்தஹ. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனித உடல் கிடைக்கிறதுன்றது பெரிய பாக்கியம். ஏன்னா மனிதனுக்கு சிந்தனா சக்தி அதிகம். ஒரு சிங்கத்தை காட்டிலும், ஒரு எறும்பை காட்டிலும், ஒரு யானையை காட்டிலும், மரம் செடி கொடிகளை காட்டிலும் மனிதனுக்கு புத்தி பலம் அதிகம். அந்த புத்தி பலத்தை கொண்டு அவன் வாழ்க்கையில மிகப்பெரியதான காரியங்களை சாதிக்க முடியும். வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கல்வி ரொம்ப அவசியம். படிக்கணும், நல்லா படிக்கணும். எப்படி படிக்கணும்னு கேட்டா, நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற சாரத்தை கிரகிக்கணும். சும்மா அப்படி மார்க் வாங்கறதுக்காக படிக்கிறதுன்னு இல்லாம இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ற ஆசையோட படிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேருக்கு வேற வழி இல்லை, எங்கேயோ அப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகின்றார்கள். அதுல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா நிஜமாவே அது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அனுகிரகம்னு தான் சொல்லலாம். அதுவும் இளவயசுல நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, வாழ்க்கை முழுக்க பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும், வாழ்க்கையில எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் ஜெயிக்கிறதுக்காகத்தான் படிக்கணும். படிக்கிறதுன்றது நம்முடைய உரிமை, அதை நல்லா பண்ணணும். உலகத்துக்கே பார்த்தோம்னா படிப்புடைய முக்கியத்துவத்தை சொல்றது பாரத தேசம் தான். எத்தனையோ இடங்கள் இன்னைக்கு எத்தனையோ யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? முதல்ல பல்கலைக்கழகம்ன்ற ஒரு விஷயமே பாரத தேசத்திலிருந்து ஆரம்பிச்சது. நாலந்தா பல்கலைக்கழகம். எத்தனையோ வெளிநாட்டவர்கள்லாம் நம்முடைய தேசத்துக்கு வந்து விதவிதமான விஷயங்கள் எல்லாம் படிச்சு அனுபவிச்சு இந்த தேசத்துடையதான பலத்தையும் உணர்ந்து போயிருக்காரு. அதனால படிப்புன்றது நம்முடைய ஜீவாதாரம். எப்படி மூச்சு விட்டாதான் வாழ முடியும்னு ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி படிச்சாதான் நல்லா இருக்க முடியும். படிக்கிறதுல ஒரு உத்வேகம் இருக்கணும். அந்த உத்வேகம் இருக்கிறவர்களாலதான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதுக்கு கடவுளுடைய சகாயம் அவசியம். பகவானுடைய பெயரையே சொல்லிட்டு இருந்தோம்னா நல்லா படிக்க முடியும். வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைமையை அடைய முடியும். பிரகலாதன், துருவன் இவர்கள்லாம் பார்த்தோம்னா 5 வயசுலேயே தெய்வத்தை கண்கூடாக பார்த்தார்கள், பிரத்யட்சமாக. எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கண்ணால பார்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வத்தை கண்கூடாக பிரத்யட்சமாகவே பார்த்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில ராஜாதிராஜனாக இருந்தார்கள். எல்லா விதமான விஷயங்களையும் புத்திசாலிகளா இருந்தார்கள். கல்வியுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, தெய்வம் எல்லாம் நடத்துறது, நான் தெய்வத்துடைய குழந்தை, அந்த தெய்வ விருப்பப்படி நான் நடக்கணும் அப்படின்ற ஒரு புத்தி வரணும்.
எத்தனைக்கு எத்தனை நல்லா படிக்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை வாழ்க்கை சிறப்பா அமையும். வாழ்க்கையில பல விஷயங்களை உள்ளபடி உணர முடியும். மற்றவர்கள் ஏமாற்ற முடியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷய பத்தியும் தீர்க்கமான அறிவு நமக்கு கிடைக்கும். நல்லா படிக்கணும். குழந்தைகளுடைய கடமை அதுதான். பெரியவர்கள் உங்களிடத்துல வேற எதிர்பார்க்கிறார்களா? ஸ்கூல்ல இருக்க டீச்சரோ இல்லாட்டி வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவோ உங்களோட பெரியவர்கள் எப்படி படிக்கிறேன்னு முதல் கேள்வி. என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற, எந்த ரேங்க் வாங்க, இன்னதான கேள்வி கேட்கிறாரு. வேற ஏதான ஒரு கேள்வி நம்மள கேட்கறது இல்லை. ஏன்னா இந்த வயசுல கடமை இதுதான். இந்த வயசுல பெரிய கடமை அதுதான். படிக்கிறது ரொம்ப சுகமான விஷயம். கஷ்டமே கிடையாது. வேப்பங்காய் மாதிரி கசப்பே கிடையாது. கரும்பு சாப்பிடுற மாதிரி அது நிஜமாவே சுகம். அறிவியல் இருக்கு, வரலாறு இருக்கு, புவியியல் இருக்கு, தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்குன்னா ஒவ்வொன்றதையும் படிக்கும் பொழுதும் அந்த விஷயங்களை கிரகிக்கணும். வரலாறு படிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துடைய விஷயங்கள் எப்படி இருக்கா, நம்முடைய தேசத்துடைய விஷயங்கள்லாம் அப்படி இருக்கா, அது தெரிஞ்சுக்கிறோம். புவியியல் வாசிக்கிறோம் அப்படின்னா புவியியல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? புவியியல் அர்த்தமா வெறும வார்த்தை மட்டும் தெரியுமா? புவியியல் என்னென்ன வரும்னு தெரியுமா? என்னெல்லாம் வரும்? புவியெல்லாம் எதை சொல்றது? புவியை பற்றியதான இயல்பான விஷயங்கள், அது இருக்கக்கூடிய விஷயங்கள். புவினா பூமி, அதை பற்றியதான விஷயங்கள் தான் புவியியல். எந்தெந்த இடத்துல நிலக்கரி கிடைக்கிறது, எங்கெங்க எண்ணெய் கிடைக்கிறது, தங்கம் எங்க கிடைக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது இல்லையா? தூத்துக்குடியில ஹார்பர் இருக்கு, துறைமுகம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றது. அது மாதிரி வரலாறு, நம்முடைய தேசத்துல இருந்த சரித்திர நாயகர்கள், அந்த ராஜாக்கள், அவர்கள் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, யாருடைய காலம் பொற்காலம்னு சொல்லுவோம் நம்முடைய வரலாற்றுல. யாருக்குமே வரலாறு ஒழுங்கா தெரியலையா? ஒரே ஒரு புரியல. முகலாயர்களாம் பொற்காலமே கிடையாது, கொள்ளையடித்த காலம். குப்தர்கள் காலத்தை தான் பொற்காலம்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்முடைய தேசம் எப்படி எல்லாம் இருந்தது, இதுதான் வரலாறு. அறிவியல்னு சொல்றோம், ஒவ்வொரு விதமான விஷயங்கள். அதுலயே உயிரியல்னு சொன்னோம்னா மரம், செடி, கொடிகள், அதை பத்தியதான விஷயங்கள். வேதியியல்னா கெமிக்கலை பத்தி எதெல்லாம் சேர்த்தா என்ன வருது. இப்பெல்லாம் சொல்றோம் அயோடின், உப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றது வேதியியல். அதாவது கல்வின்றது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அந்த விஷயங்களை சரியா கிரகிக்கணும், சரியா உணரணும். ஒரு விஷயத்தை ஆழமா உணர்ந்து அதுல செயல்படுறவர்கள் தான் பெரிய லெவல்ல வர முடியும். இந்த துளி கூட சந்தேகம். மேலோட்டமா நுனிப்புள் மேன் சொன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு முழு அறிவு இருக்காது. நல்ல ஆழமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் படிச்சு மேல வளரணும், இந்த உலகத்துல நான் பெரியதான காரியங்களை சாதிக்கணும்னு உள்ளுக்குள்ள உத்வேகம் வரும். ஆனா எத்தனையோ அப்பா மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதானே படிக்க வைக்கிறார்கள். ரொம்ப சாதாரணமா ஒன்னும் மரத்துல இருந்து பணம் காய்ச்சி அதை அப்படியே பிரிச்சு கொண்டு வந்து ஃபீஸ் கட்டலாம், அப்படியே ஒன்னும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்காது. எவ்வளவோ கஷ்டங்கள். அவர்கள்லாம் எத்தனையோ பேர் பார்க்கலாம். இங்க படிக்கிறவருடைய அப்பா அம்மாக்கள் எத்தனையோ பேருக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம். ஆனாலும் கூட தன் குழந்தை நல்லா படிக்கணும், தான் படுற கஷ்டங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடாது, தன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும் தான் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவிலையும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அந்த பெற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? பிள்ளைகள்னால நல்லா படிச்சு வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைமை வந்து அவர்களுக்கு உதவியா இருக்கிறது தான் குழந்தைகளுடைய கடமை. அதனால ஸ்ரத்தையோட படிக்கணும். எத்தனைக்கு எத்தனை முயற்சி பண்றோமோ அத்தனைக்கு எத்தனை மிகப்பெரியதான காரியங்களை பண்ண முடியும். பின்பழகிய பெருமாள் ஜீயர்னு ஒருத்தர் இருந்தார். ஒருத்தருடைய கதை சொல்ற, நிறைய கதைகள் இருக்கு உங்களுக்காக. கதைகள் நிஜமாவே சரித்திரத்தில் நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள், படிப்பு சம்பந்தமான நிகழ்ச்சிகள். எப்படியெல்லாம் படித்தார்கள் அவர்கள்லாம், எந்த அளவுக்கு ஆசையோடு இருந்தார்கள், எங்க கவனம் எல்லாரும் ஓடுறது. நான் கஷ்டப்பட்டு இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா கேட்க வேண்டாமா? நான் உங்களுக்காக தானே சொல்லிட்டு இருக்கேன், எனக்காகவா? எனக்காக சொல்றேன், தனியா மொட்டை மாடியில் உட்காந்து சொல்லுவேன். நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நீங்கெல்லாம் வாழ்க்கையில். அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நான் சில சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு இன்னொரு 10 வருஷம் ஆகி ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க அத்தனை பேருமே இங்க வந்து உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு விதவிதமான விஷயங்களை சொல்லணும். நான் இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சேன், நான் இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன், நான் பல விஷயங்களை கத்திருக்கேன், பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், நான் இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் இன்ஜினியரா இருக்கேன், நான் இந்த தேசத்துடைய ஜனாதிபதியா இருக்கேன், இல்லாட்டி பிரதம மந்திரியா இருக்கு. பிரதம மந்திரினா உடனே அரசியல் அர்த்தம் இல்லை, அது ஒண்ணு சொல்லி வைக்கணும்.
அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து பல வருஷங்கள் கழிச்சு நீங்க திரும்பி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நான் இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சேன், நான் இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கேன்னு நீங்க பேசணும். அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பின்பழகிய பெருமாள் ஜீயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வயசான ஒரு 40-50 வயசு அவருக்கு இருக்கும். அவருக்கு சின்ன வயசுல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அவருக்கு படிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அமையவே இல்லை. அவருக்கு ஒரு குரு இருந்தார், பெரியவாச்சான் பிள்ளை. பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு. எனக்கு புவியியல் மண்டையில ஏறவே இல்லை, கணிதம் தான் வரமாட்டேங்கிறதுன்னு சொல்றோம்னா பொய். சினிமா பாட்டுலாம் எவ்வளவு அழகா ஞாபகம் இருக்கு. இப்ப புதுசா நான் யாரா நடிகர் பேரெல்லாம் சொல்லி யார் யாருக்கு என்னென்ன படம் வந்திருக்குன்னா லிஸ்ட் போட்டு கொடுப்பீங்க எல்லாரும். அதே மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா கேட்டா திரு முடிப்போம். ஏன்னு கேட்டா அதுல ஆசை இருக்கு, இதுல ஆசை இல்லை, அவ்வளவுதான். இந்த வாரம் டிவியில என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னா கரெக்டா சொல்ல முடியும் இல்லையா? யார் என்னென்ன படம் வந்திருக்கு, பொங்கலுக்கு என்ன ரிலீஸ், தீபாவளிக்கு என்ன ரிலீஸ், யார் யார் படம், எது ஓடிட்டு எது ஓடல, எவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க இல்லையா? அதெல்லாம் பேச முடியாது. அதை பத்தி எல்லாம் ஒரு சினிமாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னா ஒண்ணு வேண்டாம், ஏதாவது ஒரு படத்தை பேரை சொல்லி நான் வந்து அழகாக கதை பண்ணுங்கன்னா 2.5 மணி நேரம் சினிமா அழகா சீன் பை சீன் உங்களால எல்லாராலையும் சொல்ல முடியும். பார்த்த வரைக்கும் பாடி அது என்னென்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க முதல் கொண்டு சொல்ல முடியும். யார் யார் எங்க டூயட் பாடின வரைக்கும் சொல்ல முடியும். ஏன்னா அதுல இருக்கிற ஆசை உங்க படிப்புல இல்ல. அதனாலதான் பிரச்சனையே. ஞாபக சக்தி குறைவுன்னு யாருக்குமே கிடையாது. ஞாபக சக்தி எல்லாருக்குமே தெய்வம் கொடுத்திருக்கு. யார் எதுல உபயோகப்படுத்துறோம்ன்றது அவரவர்களுடைய முயற்சியை பொறுத்து. சினிமா பாக்குறதுன்றதுனால வந்து உங்க வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றங்கள் வந்ததுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். அவர்கள் சம்பாதிக்கிறதுக்காக அவர்கள் நடிக்கிறார்கள், அவர்கள் சம்பாதிச்சாச்சு, அவர்கள் கார்லயும் பிளைட்லயும் போயிட்டு இருக்காரு. பார்த்ததுல கடைசியில உங்களுக்கு தான் பண நஷ்டமே ஒழிய உங்களுக்கு ஒன்னும் லாபம் இருக்கா மாதிரி தெரியவே இல்லை. அதனால நீங்க முன்னேறணும் அந்த ஆசை வேணும். நான் முன்னேறணும், நான் வாழ்க்கையில உருப்படணும், நானும் பெரிய ஆளா வரணும்ன்ற அந்த உத்வேகம் இருக்கணும். எல்லாருக்குமே ஞாபக சக்தி அதிகமாகத்தான் இருக்கு. அயோடி சக்தி குறைவு அதிகம் எல்லாம் அடுத்த கதை. எல்லாருக்குமே நிச்சயமாகவே ஞாபக சக்தி உண்டு. ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டா கூட நீ அன்னைக்கு என்கிட்ட பணம் வாங்கினியா அதை கொண்டா, என்கிட்ட அன்னைக்கு பென்சில் வாங்கினிய கொண்டா, எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சு சண்டையெல்லாம் போடும். அதனால ஞாபக சக்தி எல்லாம் நிறைய இருக்கு. அது சரியான வழியில உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இந்த பின்பழகிய பெருமாள்ஜியர், அவருடைய குரு பேர் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த பின்பழகிய பெருமாள்ஜியருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல நிறைய குழந்தைகள்லாம் உட்கார்ந்து சில வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள். இவர் இப்படியே பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். படிக்காதவர்கள் எப்பொழுதுமே படிச்சவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், ஒரு மரியாதை. அவங்களாம் படிச்சிருக்கார்கள்னு சொல்லி பார்க்கலாம். பல இடங்களை நீங்களே அனுபவபூர்வமா பார்க்கலாம். படிச்சிருக்காங்க, ஒரு எழுத்து வாசிக்கிறோம், ஒரு கடுதாசி வாசிக்கிறோம்னா படிக்கிறியே எவ்வளவு பெரிய அதிசயம் அவர்களுக்கு. அந்த மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பிள்ளைகள்லாம் அழகா படிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஓரத்துல அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை. உடனே அந்த பிள்ளைகளிடத்துல போய் கேட்டார், நீங்க எல்லாம் என்ன வாசிக்கிறீங்க எனக்கு சொல்லுங்களே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பிள்ளைகள்லாம் ஒருத்தர் பார்த்தது பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சார். என்னைக்குமே யாரையும் பரிகாசம் பண்ணவே கூடாது. பரிகாசம் பண்றதுன்றது மிகப்பெரிய ஒரு பாவம். ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு விதமான நல்லது இருக்கு. எல்லாத்துலயுமே நல்லதை கிரகிக்கணுமே ஒழிய யாரையும் அவர்களுடைய கொண்டோ அவர்களுடைய கலரை கொண்டோ இல்லைன்னா அவர்களுடையதான வேறதான ஒரு விஷயத்தை கொண்டோ பரிகாசம் கிண்டல் பண்ணவே கூடாது. யாரிடத்துல குறை இல்லை, நம்ம எல்லாரும் ஒழுங்கா இருக்கோமா இல்லையே. ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு விதமான குறைகள். அடுத்தவர்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்றதுன்றது ரொம்ப தப்பான காரியம். என்னைக்குமே அது பண்ணவே கூடாது. ஏன்னா ஒருத்தர் மனசு நொந்து போகும் பொழுது அந்த மனித உடலுக்குள்ள தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வம் வருத்தப்படும். இந்த தெய்வம் வருத்தப்பட்டா நமக்கு கஷ்டம் சம்பந்தம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் கேவலமா பேசவோ கேவலமா நடத்தவோ கூடாதுன்றது நம்முடைய தர்மம். ஆனா அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி கேவலம். நான் நல்லா படிக்கிறேன், அந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியாது, தற்குறி. பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்க நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பசங்களே மற்ற பசங்களை கேவலமா நினைப்பார்கள். அப்படிலாம் நினைக்க கூடாது. அவர்களுக்கு உதவி பண்ணி அவர்கள் நல்லா படிக்க வைக்கிறதுக்கான உதவி பண்ணணுமே ஒழிய அதை விட்டுட்டு கிண்டல் பரிகாசம் பண்றதுனால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியவே முடியாது. நம்முடைய
திறமைகளை வளர்த்து கொள்ளணும். அடுத்தவர்களுடைய விஷயங்களை பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்ணோம்னா அது சரி கிடையாது, தப்பது. ஆனா அந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தது இவருக்குதான் ஒன்னும் தெரியாது, இவருக்குதான் எழுத்தறிவே கிடையாதுன்னு சொல்லி அவரிடத்துல முசல கிசலயம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். என்ன பேரு? முசல கிசலயம். திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு நான் திரும்பி இந்த பக்கம் வந்து கேட்டோம்னா சொல்லணும், இந்த கதையெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணும். முசல கிசலயம் வாசிக்கிறோம் அப்படின்னு இந்த குழந்தைகள் சொல்லியாச்சு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முசல கிசலயம் முசல கிசலயம் முசல கிசலயம்னு அவர் இதையே சொல்லிட்டு அப்படியே போனார். தன் குரு பக்கத்துல உட்கார்ந்தார். குருவுடைய பேர் பெரியவாச்சான் பிள்ளை. உடனே அவர் இடத்துல போய் உட்காந்து அங்க உட்காந்து முசல கிசலயம் முசல கிசலயம் முசல கிசலயம் அப்படின்னு. உடனே குரு சிரிச்சுட்டே கேட்டார், என்னப்பா ஆச்சு, என்னதுக்கு என்ன பேசிட்டு இருக்கே அப்படின்னாரு. இல்ல அந்த குழந்தைகள்லாம் ஏதோ வாசிக்கிறார்கள். நான் என்னன்னு கேட்டேன், அந்த பிள்ளைகள்லாம் என்ன பார்த்து முசல கிசலயம் வாசிக்கிறோம்னு சொன்னார்கள், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். உடனே பார்த்தார் குரு இப்படி சிரிச்சார். என்னடா சொல்ற, முசல கிசலயமா? ஆமா, அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க சொல்றதே நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. முசல கிசலயம், ஆஹா, நான் கூட முன்னாடியே சின்ன வயசுலயே படிச்சிருந்தேன்னா நான் கூட இப்ப முசல கிசலயம் வாசிச்சிருப்பேனே அப்படின்னா. உடனே குரு கண்கள்ல இருந்து கண்ணீர். உடனே அவர் கேட்டார், என்ன ஆச்சு, ஏன் குருவை அழகுகள் அப்படின்னு கேட்டார். உடனே குரு சொன்னாப்பா, அவர்கள் வாசிக்கிறது முசல கிசலயம் கிடையாதுடா, அவர்கள் உன்னை கிண்டல் பண்ணிட்டாங்க, பரிகாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப முசல கிசலயம்னு ஒரு கிரந்தமே, கிரந்தம்னா நூல்னு அர்த்தம், அப்படி ஒரு பாடமே கிடையாதா? உடனே அவர் சொன்னார், முசல கிசலயம்னா உலக்க கொழுந்துன்னு அர்த்தம். உலக்க பார்த்திருக்கல அத்தனை பேரு? உலக்க தெரியுமா? அதாவது மிக்சி கிரைண்டர் தெரியும், உலக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. இரும்புல வச்சுட்டு இடிப்பார்கள். அந்த உலக்க எங்கேயாவது கொழுந்து விடுமா? உலக்க எந்த விதத்திலையும் வளரவே வளராது. அதாவது புத்தியில ஒண்ணும் ஏறல, அவன் பாட்டுக்கு அப்படியே கிடக்கணும், உலக்க கொழுந்து அப்படின்னு திட்டுறது ஒண்ணு உண்டு. அது என்ன சொன்னாலும் மண்டையில புத்தியில ஏறதில்ல, மரமண்டா களிமண்டா எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி முசல கிசலயம் அப்படின்னா உலக்க கொழுந்து. அந்த மாதிரி உலக்க கொழுந்துன்னு நாங்க வாசிக்கிறோம்னு உன்னை கிண்டல் பண்ணிருக்காங்கடாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப துக்கமா போயிடுச்சு. நான் படிப்பறிவு இல்லாதவன் தானே அவர்களிடத்துல கேட்டேன். நான் படிப்பறிவு இல்லாதவன் பொழுது எனக்கு நியாயமா பதில் சொல்ல வேண்டியது தானே அவர்களுடைய கடமை. என்ன ஏன் கிண்டல் பண்ணணும், என்ன அவசியம் இருக்கு? உடனே அவர் சொன்னார், நீ படிச்சிருந்தா உன்னை ஒரு கிண்டல் பண்ண மாட்டார்களே, உனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் அதில் உன்னை பரிகாசம் பண்ண முடியாது, நீ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. உடனே அந்த வயசான ஒரு 40-50 வயசாயாச்சு அந்த பின்பழகிய பெருமாள்ஜியருக்கு. உடனே அவர் குருவுடைய திருவடிகள்ல விழுந்தார். எனக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் தயவு செய்து எனக்கு நீங்க பாடம் சொல்லிக் கொடுங்க, நான் படிக்கணும், எனக்கு படிச்சே ஆகணும். என்ன அவர்கள் பரிகாசம் பண்ணார்களே, அவர்கள் முன்னாடி நான் படிச்சு ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். இந்த உத்வேகம், யாராவது நம்மளை கிண்டல் பண்றா பரிகாசம் பண்றான்னா அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஓன்னு அழறதுனாலயோ அவர்கள்தான் சண்டை போடுறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் எதாச்சும் நம்மளை கிண்டல் பண்றார்களோ அந்த விஷயத்தை கத்துண்டு அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் மிக உத்தமமான காரியம். உடனே குரு சொன்னார், நான் சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கேன், உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா உன்னால இப்ப கூட படிச்சு மேல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் இந்த பின்பழகிய பெருமாள்ஜியரும் சரின்னு கேட்டுண்டார். அன்னிலேருந்து பாடம் ஆனா ஆவண்ணாலேருந்து ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை கத்துண்டு சில வருஷங்கள்ல எல்லா பாடங்களையும் படிச்சு முடிச்சார். அத்தனை விதமான பாடங்களையும் கத்துண்டார். ஒரு நாள் ஆச்சரியமா அந்த பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு அவர் கிண்டல் பண்ண பிள்ளைகள்லாம் ஒரு ஓரத்தை ஏதோ சொல்லிட்டு இருந்தார்கள். இவர் ஒரு மூலையில உட்கார்ந்து இவர் பாட்டுக்கு அழகா இவர் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியும். என்னடா அவருக்கு படிப்பறிவே கிடையாது, அவர் என்னமோ அற்புதமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் ஓடி போய் நீங்க என்ன வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், நான் முசல கிசலயம் வாசிக்கிறேன். உடனே குழந்தைகள்லாம் சிரிச்சா, முசல கிசலயத்தை வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், இல்லையே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதே முசல கிசலயம் தானே வாசிக்கிறேன் என்கிட்ட சொன்னீங்க, அதே முசல கிசலயத்தை நான் இப்ப வாசிக்கிறேன். உடனே குழந்தைகள் சிரிச்சா, உங்களுக்கு இன்னும் அர்த்தம் தெரியும், முசல கிசலயம்னா உலக்க கொழுந்து அப்படின்னு அர்த்தம். உடனே அவர் சிரிச்சார், வாஸ்தவம் எனக்கு அர்த்தம் தெரியும், அர்த்தம் தெரியும், அப்படி முசல கிசலயம் வாசிக்க முடியும். அதுக்குள்ள குரு வந்தா பெரியவாச்சான் பிள்ளை. உடனே அவர் கேட்டார், என்ன வாசிக்கிறேன் அப்படின்னு இவரை பார்த்து கேட்டோன்னா அவர் சொன்னா, நான் முசல கிசலயம் வாசிக்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லி அவரும் அதை வாசிக்க ஆரம்பிச்சார். பசங்களுக்கெல்லாம் ஒன்னும் புரியல. அப்புறம் குரு சொன்னார், நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை பரிகாசம் பண்ணீங்க இல்லையா, அந்த வேகத்துல அவர் எல்லா விதமான விஷயங்களையும் படிச்சு ஆச்சரியமா
நீங்க எந்த வார்த்தையை கொண்டு அவரை பரிகாசம் பண்ணீர்களோ அதே அந்த முசலகிசலை என்ற வார்த்தையை கொண்டு அவர் ஒரு கிரந்தம், அவர் ஒரு புஸ்தகம் எழுதியாச்சு. அதைத்தான் அவர் வாசிச்சிருக்காரு. முசலகிசலை என்ற தலைப்பை கொண்டு அவர் ஆச்சரியமா ஒரு புஸ்தகம் எழுதினார். 40-50 வயசுல அத்தனை ஒரு உத்வேகத்தோட அவரால் படிச்சு அவர்கள் பரிகாசம் பண்ண அந்த வார்த்தையை கொண்டே ஒரு புஸ்தகம் எழுத முடிஞ்சது அப்படின்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள தான் மேல படிச்சு முன்னேறணும்ன்ற ஒரு ஆசை, தானும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற உத்வேகம், என்னாலையும் முடியும்ன்ற தன்னம்பிக்கை, என் கூட தெய்வ சக்தி இருக்கு, அதனால நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னால சாதிக்க முடியும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அவர் செயல்பட்டார், ஜெயிச்சார். அப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்க கிண்டல் பண்ணதுனாலேயே நான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்தேன்னு சொல்லி அவர்களிடத்துல பெருமையா சொன்னார். அதனால படிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம், ஒரு ஆசை, நான் வாழ்க்கையில முன்னேறியே ஆகணும்ன்ற ஒரு விடாமுயற்சி. பகவானே கீதையில சொல்லும் பொழுது அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஷ்யத்தேன். விடாமுயற்சியினாலையும் அடையன்ற ஆசையினாலையும் யாராக இருந்தாலும் மிக உயர்ந்த நிலைமையை சத்தியமா அடைய முடியும்னு சொல்றாங்க. என்ன எல்லாரும் எங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு எல்லாருக்கும்? பிடிக்கலையா? கதை புரியலையா? எங்க என்ன பண்ண போற வாழ்க்கையில? நீ விளையாடிட்டு இருக்க. வாழ்க்கையில எந்தெந்த சமயத்துல எதை பண்ணணும்? விளையாடுற சமயத்துல விளையாடணும், நல்லா விளையாடணும். படிக்கிற சமயத்துல படிக்கணும், சாப்பிடுற சமயத்துல சாப்பிடணும், தூங்குற சமயத்துல தூங்கணும். மாத்தி மாத்தி பண்ணோம்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க. பைத்தியம் தான் இஷ்டத்துக்கு பண்ணணும். எந்தெந்த சமயத்துல எதை ஒழுங்கா பண்றோமோ அவனதான் மனிதன் சொல்லுவோம். படிக்கிற சமயத்தை விளையாடிட்டு இருந்தா எப்படி சரியா வரும்? நல்ல விஷயம் சொல்லும்போது கேட்கலாம், எப்படி சரியா வரும்? வீட்டுல அம்மா சமைக்க வேண்டிய சமயத்தை சமைக்காம இருந்து அம்மா பசிக்கிறேன், நான் இன்னைக்கு சமைக்கல, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதனால நான் பாட்டுக்கு அழகா உட்காந்து பேசிட்டே இருந்தேன், டிவி பார்த்துட்டே இருந்தேன், அதனால உங்களுக்கு சமைக்கல. இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒத்துக்கொள்வோமா? அப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நான் இன்னைக்கு இந்த மாசம் முழுக்க வேலைக்கு போகல, அதனால நான் சம்பாதிக்க போறதில்லை அப்படின்னா படிக்க முடியுமா? அவரவர்கள் கடமைகளை அவரவர்கள் செய்யும். அப்படி செஞ்சாதான் மரியாதை. ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அது தேங்காய் காய்ச்சல் தான் மரியாதை. சூரியன்னா அப்படிதான் இருக்கணும், அதான் மரியாதை. மரம்னா அப்படிதான் இருக்கணும். ஃபேன் போட்டு ஃபேன் ஓடலைன்னா அதுக்கு ஒரு மரியாதை உண்டா? அந்த மாதிரி மனிதன்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுவும் பள்ளிக்கூடத்தை படிக்கிறவர்கள் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றோம்னா அந்த விஷயத்தை சரியா கேட்கணும். விவேகானந்தர்லாம் ஒரு தடவை யாராவது சொன்னா அப்படியே மனசை வாங்கிட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு மனோவேகம் இருந்தது. அதனாலதான் தனி ஒருத்தனா சிகாகோ மாநாட்டுல போய் பேச முடிஞ்சு. தனி ஒருத்தனா போறாரு. அவரிடத்துல துணை இருந்தது அவருடைய கல்வி, தெய்வ நம்பிக்கை, குருவுடைய ஆசீர்வாதம். அவரிடத்துல பெரிய பணம் கிடையாது, அவர் கூட நிறைய ஜனங்கள் கிடையாது, அவர்கள் தெரிஞ்சவர்கள் யாருமே யுஎஸ்ஏல கிடையாது அவர் போகும்போது. ஆனா நம்பிக்கை, அந்த புத்தி சாதுரியம், படிப்பறிவு, குருவுடைய ஆசீர்வாதம், இதை கொண்டு அவர் ஜெயிச்சார். எந்த ஒரு விஷயம் சொல்றோமோ அது என்னன்னு கேட்கணும். எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? சரி, உங்களுக்காக தான் பேசுறது. என்ன விஷயம் சொல்றோம் கேட்கணும். பள்ளிக்கூடத்துல டீச்சர் பாடம் எல்லாம் எடுக்கிறார்கள் வாத்தியார் அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும். அவர்கள் என்ன தனக்கு பாடம் தெரியணும்ன்றதுக்காக சொல்றாங்களா? இல்லையே. நீங்க படிச்சு நீங்க கேட்டு நீங்க மார்க் வாங்க. நீங்க மார்க் வாங்கினா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால யாராவது ஒருத்தர் பேசுகின்றார்கள் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். அதுக்காக தப்பு தப்பான விஷயங்கள் சொல்லும்போது அதை கேட்கணும் அவசியம் இல்லை. சரியான விஷயங்கள் சொல்றார்கள் அப்படின்னா அதை கேட்கணும். அதை கேட்டு வாழ்க்கையில உபயோகப்படுத்திட்டு மேல வளரும். அதுதான் மிக உயர்ந்ததான ஒரு முறை. எத்தனை நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ அத்தனை நம்முடைய வாழ்க்கை சரியா அமையும். கஷ்டம் இல்லாம இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், புத்தி சாதுரியத்தோட இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காகத்தான் வாழ்க்கை, அதுக்காகத்தான் தெய்வம் எல்லாரையுமே படைச்சிருக்கு. விவேகானந்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி இன்பழகிய பெருமாள்ஜியர் அவருடைய விஷயத்தை விவேகானந்தர் ஒரு புத்தகம் எடுத்தாருன்னா அப்படியே எழுத்துப்பழம் மாறாம உள்ளுக்குள்ள வாங்கிச்சுட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார். என்சைக்ளோபீடியான்றது
பல விஷயங்களை பற்றியதான தொகுப்பு, நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்தை, பல விஷயங்களை பத்தி தொகுப்பு இருக்கும். அந்த புத்தகத்தை ஒரு பாடு இப்படி வாசிச்சிருக்காரு. அது நல்ல பெரிய புத்தகம், அதுலயே ஒரு 10 பாகம் எல்லாம் உண்டு. அப்ப அவர் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார், அவருடைய சக நண்பர் ஒருத்தர் வந்தார். அப்படி விவேகானந்தர் பார்த்துட்டு சொன்னார், இந்த புத்தகம் எல்லாம் வாசிக்கிறதுக்கு பல வருஷங்கள்லாம் ஆகும், நிறைய விஷயம் கொட்டி கிடக்கு, அப்படியே வாசிச்சா கூட கொஞ்சம் ஏதோ ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா. விவேகானந்தர் சொன்னதை கவனிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அதுல ஆழமா வாசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு அந்த ஒரு செயல்ல ஈடுபாடு. எந்த ஒரு செயல்ல ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு முழுமையா ஈடுபடணும். சரியா அவங்களுக்கு எல்லாம் புரியணும்னா டிவியோ சினிமா பார்த்தா வாயை திறந்து ஆன்னு வாயில ஈயோ கொசுவோ போகிறது கூட தெரியாம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி படிக்கணும். படிச்சு அப்படி உட்கார்ந்த உடனே 10 நிமிஷம் அப்படி முதுகு வலிக்கிறது, அப்படி எழுந்து போகிறது, கண்ணை சுருகிறது, இதெல்லாம் இல்லை. படிக்க உட்கார்ந்தோம்னா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் இருந்துக்கணும், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு உத்வேகம். நல்லா தூங்குற சமயத்துல எவ்வளவு சத்தையோட தூங்குறோம், ஒவ்வொரு நிமிஷம் ஆஹா எப்படி அனுபவிக்கும். கதலை தூங்கி எழுந்தவன என்னவா தூங்கி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு ஆழமா. அது அப்பப்ப எழுந்து மணி எவ்வளவு பார்த்துட்டு தூங்குறோம், இன்னும் கிடையாது. அந்த மாதிரி படிக்கிற சமயத்துல கூட அந்த ஆழம் கேட்கிற சமயத்துல கூட ஒரு தடவை கேட்டா அப்படியே மனசுல வாங்கிக்கணும். ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா அடுத்த தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு புத்தியில அதை அப்படி வாங்கி வச்சுக்கொள்ளலாம். விவேகானந்தர் படிச்சுட்டு இருக்கார், அவருடைய தோழர் வந்து சொல்றார் ரொம்ப கஷ்டம் படிக்கிறது வாசிக்கிறதெல்லாம். அவர் விவேகானந்தர் காதலே அந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட படிச்சுட்டு இருக்கார். படிக்கிற மாதிரி அவர் நடிக்கல, படிக்கல. பல சந்தர்ப்பங்கள் அம்மா அப்பா எங்க வேலைக்கு ஏதாவது போ, கடைக்கு போ அப்படின்னா அப்பதான் படிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணுவோம். பல சமயங்கள்ல பல டிவி பார்க்கும்போது வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த ஸ்ரத்தையோட இருக்கணும். அதன் பிறகு அந்த தோழர் அவர் தோலை தட்டினார். நான் சொல்றது கால் விழுந்துதா இல்லையா? விவேகானந்தர் சொன்னார் சொல்லு திரும்ப அப்படின்னார். நான் படிச்சுட்டு இருந்த கவனிக்கல, நான் அந்த விஷயத்துல முழு ஈடுபாடோட செயல்பட்டு இருக்கேன், அதனால எனக்கு வேற ஒன்னும் தெரியல அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், இல்ல இந்த புத்தகம் ஒரு 10-12 பாகம் இருக்கு, இது முழுக்க வாசிக்கிறதுலாம் ரொம்ப முடியாத காரியம், அப்படியே வாசிச்சாலும் ஞாபகம் வச்சுக்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொன்னார். உடனே விவேகானந்தர் சிரிச்சார், அப்படியா, நான் 10 பாகம் முடிச்சு 11வது பாகம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அவர் அப்பதான் வந்திருக்காரு, அந்த இடத்துல கடகடன்னு படிச்சுட்டு இருக்காரு. உடனே இந்த நண்பருக்கு ஆச்சரியம் தாங்கல, 10 பாகம் முழுக்கவே படிச்சு முடிச்சாச்சு. முடிச்சாச்சு, ரொம்ப சாதாரணமா விவேகானந்தர் முடிச்சாச்சு. அப்படி அப்ப எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கா? அவர் சொன்னார், நீ என்ன பேச வேணா திருப்பு, எந்த விஷயம் வேணா கழு, என்னால பதில் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு கருத்தூன்றி படிச்சிருக்கார். அவர் சொல்றார், உடனே நண்பர் கேட்டார், 10 பாகத்திலையுமா அப்படின்னா? 10 பாகத்துல நீ எந்த பக்கம் வேணா எடு, எந்த விஷயத்த வேணா கேளு, என்னால சொல்ல முடியும் அப்படின்னா. உடனே ஒரு நண்பருக்கு நம்ப முடியல. உடனே முதல் புத்தகம், இப்ப 11வது புத்தகம் வந்துட்டாரு. சரி, முதல் புத்தகத்தில் அப்படி அழகா பிரிச்சு ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சார். உடனே அந்த விஷயங்களை பத்தி அப்படியே பூரணமா விவரிக்கல விவேகானந்தர். என்ன ஆச்சரியம்னா, இந்த புத்தகத்துல போட்டிருக்க என்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கூட மாசாம அப்படியே சொல்லிட்டு அதன் பிறகு அது சம்பந்தமான பல விஷயங்களை விவேகானந்தர் பேச ஆரம்பிச்சார். அது எத்தனாவது பக்கம் வரைக்கும் அவர் சொன்னார், என்ன பக்கத்துல எவ்வளவு தூரம் இருக்கு, எத்தனை வாக்கியங்கள் இருக்கு, அது என்ன படம் போட்டிருக்கு முதற்கொண்டு விலாவரியா விவேகானந்தர் சொன்னார். சரி, ஏதோ ஒரு பக்கம் 2 பக்கம்னா அவர் வரல, இந்த 10 பக்கம் 10 புத்தகங்கள்ல இருந்தும் அவருடைய நண்பர் விதவிதமா கேள்விகள் மாத்தி 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 கேட்கிறார். எல்லாத்துக்கும் விவேகானந்தர் யோசனையே பண்ணல. அவர் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவர் கட 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 கடன் பதில் சொல்லிட்டே இருக்கார். உடனே ஒரு நண்பர் கேட்டார், எப்படி ஒன்னால இது முடிஞ்சது, இத்தனை வேகத்திலாம் கிரகிக்க முடியுமா? அவர் சொன்னார், ஏன் முடியாது, மனிதனுக்கு அப்படி ஒரு ஆற்றலை தெய்வம் கொடுத்திருக்கு. அப்படியே எதை பார்த்தாலும் கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி எல்லாருக்குமே இருக்கு. இவர்களுக்கு தான் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை நம்ம ஒழுங்கா உபயோகப்படுத்துறது இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த ஆற்றல் வீணா போயிட்டு இருக்கு. எத்தனையோ பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பாடம் தெரியல அந்த பாடம் தெரியல எல்லாம் சொல்லுவோம். சினிமா பாட்டு கணக்கு பண்ணோம்னா ஒரு 1000-2000 சாதாரணமா எல்லாராலையும் பாட முடியும் இல்லையா? ஆமாவா? ஆமா, அதுக்கு மேலேயே பாடலாம் இல்லையா? 2000 பாட்டுக்கு மேலேயே பாட முடியாது. அந்த அளவுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எத்தனை விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. வெளியூர் போகிறோம், வெளியிடங்களுக்கு போறோம், எந்த விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள நல்லாவே பதிய, மனசுக்கு அப்படி பலம் உண்டு. இப்ப நான் டிவின்னு ஒரு வார்த்தையை சொல்றேன்னா உடனே மனசுக்குள்ள டிவி தெரியறதா இல்லையா? இப்ப புலி அப்படின்னு சொன்னா உடனே புலி தெரியறதா இல்லையா?
தென்னை மரம் அப்படின்னா உடனே தென்னை மரம் தெரியறதா இல்லையா? இது மனசுடைய பலம். இந்த ஆற்றல் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. இப்ப நான் புலின்னு சொன்ன யோசனை பண்ணி தர வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த சப்தம் கேட்ட உடனே மனசுக்குள்ள அந்த புலின்ற உருவம் தெரியறதா இல்லையா? மனிதனுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு பலம் உண்டு. அதுல ஸ்ரத்தையோடு ஈடுபட்டோம்னா அந்த காரியத்துல நிஜமாவே பல விஷயங்களை கற்றுக்கொள்ள அவர் ஆள முடியும். அப்ப விவேகானந்தர் எல்லாருக்குமே இந்த ஆற்றல் இருக்கு. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வமே பிரபோ பகவானே எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த விஷயத்தை நான் படிக்கணும், எனக்கு இதை புரியவை, என் புத்தியில ஏத்து, எனக்கு இது மறக்காம இருக்கணும், நீ என் கூட இரு சகாயம் பண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பேன். எப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் பகவானே என் கூட இரு, கிருஷ்ணா நான் நல்லபடியா படிக்கணும், நான் படிக்கிற விஷயங்கள் என் புத்தியில நல்லா மனசுல நிக்கணும், ஞாபகம் இருக்கணும், இந்த விஷயத்துடைய பிரயோஜனம் என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு வாசிச்சோம்னா நிஜமாகவே எல்லாராலையுமே ஒரு தடவை வாசிச்சாலே மனசுல வாங்கி வைத்துக் கொள்ள சத்தியமா முடியும். சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு தடவை வாசிச்சோம்னால மனசுல உசுறு போற வரைக்கும் இருக்கும். அந்த கிளாஸ் பாடம் அதோட முடிஞ்சதே இல்லை. 5ஆம் கிளாஸ் முடிஞ்சாச்சு, 6ஆம் கிளாஸ் போயாச்சுன்னா 5ஆம் கிளாஸ் பாடம் மறந்து போயிடும். அப்படி கிடையவே கிடையாது. நிஜமாவே அப்படி முடியுமான்னா எல்கேஜி யூகேஜில ABCD எல்லாம் படிச்சிருவோம், ஆனா ஆவன்னா எல்லாம் படிச்சிருக்கோம். 10வது படிச்ச பிறகு 12வது படிச்ச பிறகு அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கல. ஆனா அவன்னா ஒன்னும் மறக்கிறது இல்லையே. அதனால அந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட படிச்சோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ள எல்லாராலையுமே முடியும். கருப்பா இருக்கும், இல்லாட்டி ஒல்லியா இருக்கும், நெட்டையா இருக்கும், குட்டையா இருக்கும், அப்படிதான் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அதே மாதிரிதான் ரத்தம் போடுறது, எல்லாருக்கும் அதே மாதிரிதான் மூளை இருக்கு. அந்த ஸ்ரத்தையோட இருக்கிறதுனால நிச்சயமாகவே முடியும். அப்போ ஒரு பல கேள்விகள் கேட்டது விவேகானந்தர் அழகா பதில் சொன்னார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். விவேகானந்தர் சொன்னா படிக்கும்போது அது என்ன விஷயம்னு தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சா நிஜமாவே ஆசையோட படிச்சோம்னா அதெல்லாம் புத்தியில நிற்கும் அப்படின்னு பதில் சொன்னார். இப்படி ஒரு தடவை ஆயாச்சு. இன்னொரு தடவை அவர் பார்த்தா விவேகானந்தர் கட கட கடகட அப்படி பேசி திருப்பிண்டே இருக்கார். ஒரு புத்தகத்தை எடுத்தார், ஒரு 1000 பக்கம் உள்ள ஒரு புத்தகம். அந்த 1000 பக்கங்கள் புத்தகம் எடுத்து அவர் பாட்டு ஒவ்வொரு பக்கமா அப்படி திருப்பிண்டே வர்றார். உடனே ஒரு நண்பர் கேட்டார், என்ன புத்தகம் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா, பேஜ் பேஜா அப்படி சும்மா அப்படி இந்த புது புத்தகம் எல்லாம் வந்தாச்சுன்னா இப்படி என்ன இருக்கு எல்லாம் அப்படி பாக்குறது. அந்த மாதிரி கடகடன்னு ஒரு பாடு கடகடன்னு பிடிச்சிட்டு இருக்காரு, சரி அப்படி தள்ளிட்டே இருக்காரு பக்கங்களை. உடனே நண்பர் கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். உடனே நண்பர் சிரிச்சார், பொய் சொன்னாலும் பொறுங்க சொல்ல வேண்டாமா, சும்மா அப்படி பக்கத்துல திறந்து மூடிட்டு இருந்தா படிச்ச மாதிரி ஆயிடுங்க. விவேகானந்தர் சொன்னா, சத்தியமா நான் படிச்சுட்டு இருக்கேன். அவர் சொன்னா, இத்தனை வேகத்தெல்லாம் படிக்க முடியுமா? அவர் சொன்னா, நிச்சயமா முடியும். சாதாரணமா ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஒரு வாக்கியம் இவ்வளவு வேகமா தான் எல்லாருக்கும் படிக்க வரும். ஆனா நல்ல பக்தி செய்கின்றவர்கள், தெய்வத்தை பூரணமா நம்புகின்றவர்கள், அவர்களால ஒரு பேராவா படிக்க முடியும். அப்படி ஒரு பேராவா அப்படி ஒரு பக்கம் இருக்குன்னா அந்த பக்கத்துல ஒரு 3 பேரா இருக்குன்னா கடகடகடன் வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு பலம் உண்டு, ஆற்றல் உண்டு. உடனே நம்பல அப்படியா கடகடகன் அப்படியே அந்த படிச்ச பக்கங்கள் வரைக்கும் விவேகானந்தர் அப்படியே சொன்னார். ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொன்னார். அதன் பிறகு அதுக்கு பெரிய விளக்கங்களும் கொடுத்தார்னு காணக்கடை. இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம், அதிகமாவே சொல்லல. இதெல்லாம் விவேகானந்தருடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவங்கள். முடியும், எல்லாராலையுமே முடியும். அத்தனை பேருக்குமே அந்த பலம் உண்டு. முயற்சி நல்லா படிக்கணும்ன்ற ஆசை. பகவானே எனக்கு உதவி பண்ணு, நான் நல்லா படிக்கணும், நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணணும், என்னுடைய தேசத்துக்கு நான் பெருமை சேர்க்கணும், என் இந்து சமுதாயம் வசதி இதுக்கு நான் நல்லது பண்ணணும்னு அந்த உத்வேகத்தோட வாசிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல பூரணமான அறிவு இருக்கணும். பொறாம இருக்கவே கூடாது. பொறாம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. ஒரு ராஜா இருந்தான், நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன், கடைசியில முடிச்ச பிறகு கேட்போம், ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும் என்னென்ன விஷயங்கள் சொன்னேன்னு. ஒரு ராஜா இருந்தான், அவனிடத்துல மந்திரி இருந்தார். அதே மாதிரி அங்க வேலை பார்க்கிற ஒரு வாசல் காவல் செக்யூரிட்டி கார்டுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வாசல் காவல் சேவகன் ஒருத்தன் வெளில இருந்தான். இந்த சேவகனுக்கு இந்த ராஜா கிட்ட இருக்கிற மந்திரி இடத்துல ரொம்ப பொறாம ஜாஸ்தி. இந்த மந்திரிக்கு நிறைய சம்பளம் கொடுக்கிறார்கள். அவர் பாட்டுக்கு என்னமோ காத்தால 9:30 மணிக்கு வர, சாயங்காலம் 5 மணிக்கு போயிடுறார். நான் இங்க 3 ஷிஃப்ட் எல்லாம் வேலை பண்றேன், நைட் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்கு ஒன்னும் பெரிய சம்பளம் கொடுக்கறது இல்லை, என்ன இந்த ராஜா ஒன்னும் நியாயமே இல்லை, பாரபட்சம் பார்க்கிறார், இப்படிலாம் நடந்துட்டான். உடனே ஒரு நாள் ரொம்ப பொறுக்க முடியல, நேர ராஜா இடத்துல போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் ரொம்ப கடுமையா உழைக்கிறேன், எனக்கு நீங்க கொடுக்கிற கூலி ரொம்ப குறைச்சலா இருக்கு, இந்த மந்திரி ஒன்னும் வேலை பண்ற மாதிரி எனக்கு தெரியல, அவருக்கு என்னமோ நிறைய சம்பளம் எல்லாம் கொடுக்குறீர்கள், இது எனக்கு சரியா படல அப்படின்னு சொன்னார்.
ராஜா சொன்னாரப்பா, மந்திரியுடைய வேலை அப்படி இருக்கு, நீ அந்த மாதிரி வேலை பண்ணு, உனக்கு நிச்சயமா அந்த அதற்குரிய கூலியை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் சொன்னா, நீங்க என்ன சேவகனா வச்சா அப்படி மந்திரியுடைய வேலையை பார்க்க முடியும் அப்படின்னார். உடனே ராஜா சொன்னார், மந்திரி ஆகிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கும் நான் உனக்கு அந்த வேலையை தரேன். அவன் சொன்னா, எனக்கு என்ன பெரிய மந்திரி வேலை, நீங்க ஏதானே கேட்டா அதை பத்தி விவரம் சொல்லணும், அவ்வளவுதானே, இது பெரிய காரியமா, மந்திரி வேலை தான் நான் பண்றேன். உடனே ராஜா பார்த்தான், சரி இவனுக்கு அனுபவமா ஒரு விஷயங்கள் புரியணும்னு சொல்லிட்டு, சரி நாளைல இருந்து நீ என்னுடைய இன்னொரு மந்திரி அப்படின்னு சொல்லியாரு. உடனே அவனுக்கு பரம சந்தோஷம். அடுத்த நாள் அவனை மந்திரியா நியமனம் பண்ணியாச்சு. உடனே ஜோரா அடுத்த நாள் காத்தால புது மந்திரியா அந்த சேவகன் வரான். ராஜா அப்படி மாடியில் அப்படி உலாவின்னு இருக்கார். அப்ப தெருவில் ஒருத்தன் பழம் வித்துட்டு போறான். உடனே ஆச்சரியமா ராஜா பார்த்து அந்த புது மந்திரியை பார்த்து சொன்னார், தெருவில் யாரோ ஒருத்தன் பழம் வித்துட்டு போறார், அது என்ன பழம் பார். உடனே மந்திரி குடு குடு ஓடி வந்தார். அது புது மந்திரியா நியமனம் பண்ணிருக்கா, உத்வேகம், நான் புது வேலையில சேர்ந்திருக்கேன். கட கட கடன்னு ஓடி வந்தா. நேர போனா அங்க ஏதோ கேட்டான். திரும்ப குடு குடு குடுன்னு ஓடி வந்தார். ராஜா இடத்துல வந்து நின்னார். ராஜா கேட்டார், என்ன பழம் அப்படின்னார். உடனே மந்திரி சொன்னார், அது வாழைப்பழமா. அப்படியா, சரி என்ன வாழைப்பழம். வாழைப்பழம் நிறைய வெரைட்டி உண்டு இல்லையா, செவ்வாழை உண்டு, பச்சை பழம் உண்டு, மஞ்சள் பழம் நிறைய உண்டு. இந்த ஊர்ல நிறைய ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான வெரைட்டி உண்டு. அந்த மாதிரி அது என்ன வாழைப்பழம். உடனே திரும்பி மந்திரி குடு குடுன்னு ஓடுறார். ஓடி போய் அந்த வியாபாரி கிட்ட கேட்டார், என்ன பழம். அவன் சொன்னா, இது செவ்வாழை. திருப்பி அங்கேயிருந்து குடு குடு குடுன்னு ராஜா இடத்துல ஓடி வந்தான். என்ன பழமா, இது செவ்வாழை பழம். அப்படியா, சரி விலை எவ்வளவா. திருப்பி குடு குடு குடுன்னு ஓடு. அங்க ஓடுறது விலை என்ன அப்படின்னு அவன் சொன்னா, டசன் 10 ரூபாய், 12 பழம் 10 ரூபாய். அப்படியா, சரி கிடுகிடுன்னு ஓடி வந்தான். உடனே ராஜா சொன்னா, ராஜா 12 பழம் 10 ரூபாமா. அப்படியா, 9 ரூபாய்க்கு தருவானா. திருப்பி குடு குடு குடுன்னு ஓடு. உடனே அவன் கிட்ட 9 ரூபாய்க்கு தருவியா. உடனே அவன் அதான் 9 ரூபாய்க்கு தர முடியாது. திரும்பி குடு 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 நீங்க ஓடி வந்த. ராஜா 9 ரூபாய்க்கு தரமாட்டான். உடனே ராஜா, இல்ல அவன் வண்டியில வச்சிருக்க எல்லா பழத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம், அப்ப 9 ரூபாய்க்கு தருவானா. உடனே திரும்பி குடு 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 ஓடினான். வண்டியில இருக்க எல்லா பழத்தையும் நாங்க வாங்கிக்கிறோம், 9 ரூபாய்க்கு தருவியா. அவன் சொன்னா 9 ரூபாய்க்குலாம் தர முடியாது, கட்டுப்படியாக. திரும்பி அங்கேயிருந்து குடு 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 ஓடி வந்தாச்சு. அவன் பேசிட்டு இருக்க, அதுக்குள்ள 9 ரூபாய்க்கு தரமாட்டேன்னு சொன்ன உடனே ஒரு ஓடி வந்தாச்சு ராஜா இடத்துல. உடனே ராஜா வண்டி முழுக்க பழம் கொடுத்தா கூட 9 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாதான். சரி அவனுக்கு எந்த விலைக்கு கட்டுப்படி ஆகுமா. உடனே திரும்பி அங்கே குடு குடு குடுன்னு ஓடுறது. ஓடி போய் அவன்கிட்ட கேட்கறது. அவன் சொன்னா, 9-6 ரூபாய்க்குன்னா எனக்கு கட்டுப்படி ஆகும். சரி உடனே கிடுக்கிட்டு அங்கேயிருந்து ஓடி வந்தான். ராஜா 9-6 ரூபாய்க்கு ஒரு டசன்னா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி பழம் எல்லாம் கனிஞ்சிருக்கா, இப்ப சாப்பிடுற மாதிரி இருக்கா. திரும்பியும் ஓடு குடு 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 குடு. அங்க போய் பாக்குற, கனிஞ்சிருக்கா கனியிலையா. உடனே பார்த்துட்டு ஓடி வந்தார். ராஜா கனிஞ்சிருக்குன்னார். உடனே ராஜா கேட்டான், எல்லா பழமும் இப்ப சாப்பிடுற மாதிரி கனிஞ்சிருக்கா, இல்லாட்டி நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கா. திரும்பி குடு 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 குடுன்னு ஓடுறது. ராஜா அப்புறம் அவன்கிட்ட கேட்டான். அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் பழம் கனிஞ்சிருக்கு, கொஞ்சம் பழம் கனியலை. திரும்பியும் ஓடி வந்தான். ராஜா பார்த்தான். சரி அப்படின்னு சொல்லி அப்படி நிறுத்திட்டான் ராஜா. உடனே இந்த புதிய மந்திரி ஓரத்தங்க, அவனுக்கு பெருமை தாங்கல. நம்ம ராஜா சொன்ன மாதிரி கடற்கடன் எல்லா வேலையும் பண்ணிட்டோம். அதுக்குள்ள எப்பொழுதும் போல அந்த பழைய மந்திரி வந்தார். ராஜா அப்படின்னு நமஸ்காரம் எல்லாம் பண்ணார். உடனே ராஜா சொன்னார், திருவிழா ஒருத்தன் பழம் வித்துட்டு போறான், என்ன பழம்னு கொஞ்சம் விசாரிங்க. உடனே அவனுக்கு சுருக்குன்னு எடுத்து, என்னடா அது நம்ம கிட்ட சொன்ன அதே விஷயத்த ராஜா அவன் கிட்ட சொல்றாரு. அந்த மந்திரி கிட்ட கொஞ்சம் கோபம் வந்தார். அது எப்படி என்கிட்ட சொன்ன வேலையை அவங்க கிட்ட சொல்லலாம். இருந்தாலும் மந்திரி பதவி கிடைச்சிருக்க, கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு நிதானமா இருக்கணும். உடனேயே இந்த பழைய மந்திரி போனார். வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. உடனே இந்த புது மந்திரிக்கு சந்தோஷம் தாங்கல. நான் தான் ரொம்ப வேகமா இருக்கேன், இந்த பழைய மந்திரிக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள், எவ்வளவு நேரம் ஆகிறது ஒரு சின்ன விஷயம், எவ்வளவு நேரம் பண்ணுவார்கள் அப்படின்னு நினைச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பழைய மந்திரி வந்தார். ராஜா அவன் விற்கிறது வாழைப்பழம், விற்கிறது செவ்வாழை. ராஜாவுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அவகாசமே இல்லை. விற்கிறது செவ்வாழை பழம். அது டசன் 10 ரூபான்னு சொல்றான். 9 ரூபாய்க்கு நான் கேட்டு பார்த்தேன், 9 ரூபாய் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்றான். சரி உனக்கு எவ்வளவு கட்டுப்படி ஆகும்னு கேட்டேன், 9-6 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகும்னு சொல்றான். அதுல பாதி பழம் இப்ப சாப்பிடுற மாதிரி கனிஞ்சிருக்கு, மீதி பழம் நாளை இல்லாட்டி நாளை கழிச்சு சாப்பிடுற மாதிரி கனியும். ஆனா இன்னும் கொஞ்சம் பேரம் பேசி பார்த்தோம்னா அப்படி வருவான் போல இருக்கு
நான் அந்த பழக்காரனை கூப்பிட்டு வாசல்ல நிக்க வச்சிருக்கேன், நீங்க சொன்னீர்கள்னா எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கலாம். இவர் ஒரு வாட்டியே புது மந்திரி கேள்வி ஓடி ஓடி வரதுலாம் பக்கத்துல போயாச்சு இந்த வாழைப்பழக்காரன். ஆனா இந்த மந்திரி அவனை கையோடையும் கூட்டின்னு வந்து அரண்மனை வாசல் நிக்க வச்சு இத்தனை விஷயங்களையும் சொன்னார். சொன்ன உடனே ராஜா சிரிச்சுண்டே புதிய மந்திரியை பார்த்தார். அப்ப அந்த மந்திரி நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு பொறாமப்பட்டிய விஷயம் உனக்கு புரிஞ்சுதா? ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னேன், இது என்ன பழம்னு பாருன்னு சொன்ன அதற்குரிய முழுமையான தகவல் எல்லாத்தையும் அவர் திரட்டிட்டு வந்தா, நீ ஒவ்வொரு வாட்டி ஓடி 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 போயிட்டு வந்தியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், வாஸ்தவம் தான், அவருடைய தகுதியை நான் ஒத்துக்கொள்கின்றேன், நானும் அந்த மாதிரி தகுதியை வளர்த்துக்கிறேன்னு சொல்லி அதன் பிறகு திரும்பி அவன் சேவகனா போனான். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல பூரணமான ஈடுபாடு. இந்த அறகுறையா இந்த நாய் வாய் வைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பூரணமா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நம்ம இடத்துல ஒப்படைக்கிறார்கள்னா அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னா அந்த பாடத்துடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன காரணங்கள், அதனுடைய விஷயங்கள் என்ன, எல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் மிகப்பெரிய நிலைமையை வந்து அடைய முடியும். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சரியா தெரிந்து கொள்ளணும். விடாம பகவானுடைய பெயரை சொல்லிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே பண்ணும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதே மாதிரி பல பாஷைகளும் கத்துக்கணும். தாய்மொழி நல்லா தெரியணும், ஆங்கிலத்திலையும் நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்பொழுதுதான் எந்த இடத்துல போனாலும் ஜெயிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு இருக்கு. நம்முடைய மகாத்மாக்கள் எல்லாம் அவ்வளவு நன்னா படித்தவர்கள். பல இடங்கள்ல நம்முடைய மகாத்மாக்களுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் பெருமை இருந்தது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முயற்சியை கைவிடக்கூடாது, நம்பிக்கையை இழக்கக்கூடாது, நம்ம முயற்சியை அறகுறையா விடக்கூடாது. பூரணமா முயற்சி பண்ணணும், பக்தியோட இருக்கணும், ஸ்ரத்தையோட இருக்கணும். இது என்னுடைய தேசம்னு மரியாதையோட இருக்கணும். இந்த தேசம்தான் எத்தனையோ மகாத்மாக்களையும் தியாகிகளையும் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி தியாகிகளா மகாத்மாக்களா நீங்களும் வர முடியும், சந்தேகமே வேண்டாம். எத்தனை நாள் தான் ஒரே பாபு சிதம்பரனாலேயே நாங்க சொல்லிட்டு இருக்கிறது, கப்பலை ஓட்டிய தமிழன் ஒரே ஒரு தமிழன் தான் சொல்ல முடியுமா? எத்தனையோ தமிழர்கள் இருக்கும், எல்லா தமிழர்களுமே கப்பல் ஓட்டலாம், தப்பே கிடையாது. எத்தனை நாள் தான் ஒரே ஒரு விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டுக்கு போனார், பேசினார் பேசினார் பேசினார், 150 வருஷம் இதையே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உங்கள யாரா ஒருத்தர் அங்க போகணும். அங்க போய் நம்முடைய சமுதாயத்தை பத்தி, நம்முடைய பாரத தேசத்தை பத்தி பெருமையா சொல்லணும். பார்த்தோம்னா விவேகானந்தருக்கு கடைசியா வாய்ப்பு தான் கொடுத்தாரு. அவர் காவியெல்லாம் கட்டின்னு இருக்காரு, எல்லாரும் கொஞ்சம் கிண்டல். ஆனா அவர் எழுந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சு அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே மற்றவர் ஏறி வந்து உட்கார்ந்த உடனே நின்ன உடனே யாரும் அவர் மரியாதை கூட கொடுக்கல, மதிக்கவே இல்லை. ஆனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வார்த்தைகளை சொன்ன உடனேயே அத்தனை பேர் எழுந்து நின்று அவருக்கு கை தட்டினார்கள். 2 நிமிஷம், அது அவருக்கு பேச கொடுத்த நேரமே 2 நிமிஷம் தான். ஆனா அவர் அமெரிக்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்ன உடனேயே யாரெல்லாம் இவரை கேவலமாக பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த சமயத்தில் இந்தியான்றது கேவலமான ஒரு தேசம், பிரிட்டிஷ்காரர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு முட்டாள் கூட்டம், இவர்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாதுன்னு நினைச்ச ஒரு காலம். அந்த சமயத்தில் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னா அவர்களாம் 2 நிமிஷம் கை தட்டினே இருந்தார். அதன் பிறகு விவேகானந்தர் பேசினார். அவர் பேசினதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் கூட இவ்வளவு தூரம் ஒரு இந்தியருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா இனிமேல் இந்தியர்களிடத்துல இருந்தா நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, இனிமேல் நம்ம யாரும் இந்தியர்களுக்கு ஒன்னும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த விவேகானந்தர் அந்த சமயத்துல அவ்வளவு அழகா ஜெயிச்சார், தனி ஒருத்தனா போய் ஜெயிச்சார். பாரத தேசத்துடைய பெருமையை நிரூபணம் பண்ண, அந்த மாதிரி நீங்க எல்லாம் பாரத தேசத்துடைய பெருமையை நிரூபணம் பண்ண, உங்களுடைய பெற்றவர்களுடைய பெருமையை உலகத்துல பிரகடனப்படுத்தணும். நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துடைய பெருமையை உலகத்தை பிரகடனப்படுத்தணும், பெரிய லெவல்ல வரணும். எல்லாராலையுமே நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு நிலைமையை அடைய முடியும், சந்தேகமே வேண்டாம். நாளைக்கு யாரோ ஒரு கப்பல் ஓட்டுங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நாங்க எல்லாம் காத்துட்டு கிடக்கிறோம். இதே பள்ளிக்கூடத்திலேயே படிச்ச ஒரு மாணவன் கார்கில் யுத்தத்துல வீரமரணம் அடைஞ்சான். இப்பதான் கேள்வி, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? பட்டாளத்துல போய் இங்க படிச்ச ஒரு முன்னாள் மாணவன் அவ்வளவு அழகா இந்த தேசத்துக்காக போராடி கார்கில் யுத்தத்தை நம்ம ஜெயிச்சோம்னா அந்த மாதிரி உத்தமமான தியாகிகள், அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் ஸ்ரத்தை இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட நீங்க எல்லா துறைகள்லையும் மேல வளரணும். அதுக்கு தெய்வம் உங்களோட இருக்கு. எந்த வேலை பண்ணும் பொழுதும் எந்த இடத்துல இருந்தாலும் மனசுல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நல்லா படிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி பகவானே நல்லபடியா நான் படிக்கணும், எனக்கும் என் சமுதாயத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய தேசத்துக்கும்
பெருமை தரும்படியா நான் படிக்கணும். எனக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு என் வாழ்க்கை நல்லபடியா ஆகணும்ன்றதுக்காக முயற்சி பண்ற என் பெற்றவர்களுக்கும் வாத்தியார்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்ற உணர்வோட படிக்கணும். நிச்சயமா எல்லாராலையுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். ஒருத்தரால மட்டும் வாங்க முடியும். இந்த முயற்சி பண்ணா அத்தனை பேருமே 100 மதிப்பெண்கள் வாங்க முடியும். இந்த முயற்சி வேணும். அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது. நம்ம முயற்சியை விடாம பண்ணணும். சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பூரணமான ஸ்ரத்த இருக்கணும். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த முழு ஈடுபாடு இருக்கணும். அப்ப நிச்சயமாகவே ஜெயிக்க முடியும். இன்னும் ஒரு பல வருஷங்கள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கேன்னு நீங்க சொல்லணும். அதை நான் கேட்கணும். அதுதான் ஆசை. எல்லாராலையுமே முடியும். அத்தனை பேராலையும் முடியும். சந்தேகமே வேண்டாம். எல்லாராலையுமே எத்தனையோ பேர் சயின்டிஸ்டா வர முடியும். எத்தனையோ பேர் பெரிய பெரிய பாலங்கள்லாம் கட்ட முடியும். பாக்குறோம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல, இன்னைக்கு காலகட்டத்தை பார்த்தோம்னா பல இடங்கள்ல லஞ்சம் இருக்கு, பல இடங்கள்ல சாலைகள்லாம் சரியா இல்ல, எத்தனையோ இடங்கள்ல மின்சார வசதி இல்லை, எவ்வளவோ கஷ்டங்கள். அதெல்லாம் எங்க காலத்தோட போகட்டும். உங்க காலத்துல அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் சிங்கப்பூர்லாம் போய் பார்த்தோம்னா அவ்வளவு சுத்தமா இருக்கும். அவர்களுக்கு தன்னுடைய தேசம் அப்படி ஒரு மரியாதை. கண்ட இடத்துல அவர்கள் குப்பையெல்லாம் போடவே மாட்டார்கள். ஒரு இடத்துல குப்பை போட மாட்டார்கள். தன்னுடைய தேசத்தை பத்தி கேவலமா பேச மாட்டார்கள். இது என் தேசம்னு பெருமையோட தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல சிங்கப்பூர்ல குப்பையை பார்க்க முடியாது. நம்முடைய தேசமும் அந்த மாதிரி மாற்ற முடியும். அதை மாற்றக்கூடிய பலம் உங்களிடத்துல இருக்கு. அந்த மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களிடத்துல இருக்கு. இந்த தேசத்தையே அவ்வளவு தூரம் மகோன்னதமா உலகத்தை சிறந்ததான ஒரு தேசமா மாற்றக்கூடிய பலம் உங்க ஹிருதயத்துல இருக்கு. நீங்க முயற்சி பண்ணீர்கள்னா, நீங்க ஆசைப்பட்டீர்கள்னா நிச்சயமா பண்ண முடியும். நாங்கெல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள்தான் எதிர்கால இந்தியாவுடைய பலம். இந்த பாரத தேசத்தை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும். எத்தனையோ வெளிநாடுகள்ல சினிமாவை பார்த்துருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நம்முடைய தேசத்துல எல்லா வளமும் இருக்கு. பார்த்தோம்னா ஹாங்காங் போன்ற நாடுகள்லாம் ரொம்ப இடமே ரொம்ப குறைச்சல். அவர்கள் இடமே கிடையாது. அந்த ஒரு இடத்துல அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை பண்றார்கள். நமக்கு நிறைய இடம் இருக்கு, நிறைய வளம் இருக்கு, இயற்கை வளம் இருக்கு. முயற்சி நம்ம இடத்துல குறைவா இருக்கு. நல்ல முயற்சி இருந்ததுன்னா அமெரிக்காலாம் ஒண்ணுமே கிடையாது, சிங்கப்பூர்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த இடத்தை கொண்டு தன் தேசத்தை உயர்த்தி காட்டணும்னு ஒரு ஆசை. சிங்கப்பூர்லாம் இப்ப உருவான ஒரு விஷயம். எத்தனையோ நாடுகள், ஜப்பானியர்கள்லாம் இன்னைக்கு உலகத்தை மிக உயர்ந்த நிலைமை இருக்காருன்னா தன்னுடைய தாய்மொழி மேல அவர் வச்சிருக்க மரியாதை. இந்த தாய்மொழியும் தெரிஞ்சுக்கணும், ஆங்கிலமும் நன்னா தெரிஞ்சுக்கணும், வேற ஒரு பாஷையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பாஷைகள்லாம் கத்துக்கலாம், தப்பே கிடையாது. எல்லா விஷயத்தையும் நல்லா கத்துக்கணும், நல்லா கிரகிச்சுக்கணும். நம்முடைய தேசத்தை உயர்த்தி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்முடைய இந்து தர்மம் மிக உயர்ந்ததுன்னு உலகத்துல நிரூபணம் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள நம்முடைய தேசத்தையே மாற்ற முடியும். குண்டு குழியா ரோடெல்லாம் பார்க்க முடியாது. சும்மா அரசியல்வாதிகளை குற்றம் சொல்றதெல்லாம் விட்டுடுவோம், மற்றவர்களை குற்றம் சொல்றதை விட்டுடுவோம். நம்முடைய கடமைகளை நம்ம ஒழுங்கா பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க படிக்கிறதெல்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய ஆனந்தம், உங்களுடைய பெருமை, உங்களுடையதான நிம்மதி, உங்களால மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அதனால இது உங்க எதிர்காலம். எப்ப படிச்சாலும் நீங்க தான் படிக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சாலும் நீங்க தான் படிக்கணும். இன்னிலேருந்து படிச்சாலும் நீங்க தான் படிக்கணும். ஆரம்பத்தையே படிச்சு வச்சா நல்லது. எக்ஸாம் முன்னாடி திடீர்னு கரண்ட் போயாச்சு, திடீர்னு ஒரு பெரிய சூறாவளி காத்து எங்கேயும் கரண்டே இல்லைன்னா நான் படிக்கலையேன்னு வந்து உட்காந்து எழுதுன்றதா பிரயோஜனமே இல்லை. அன்னன்னைக்கு பாடத்தை அழகா அப்பப்ப படிச்சாச்சுன்னா பலு இல்லாம இருக்கும். அன்னன்னைக்கு பாடத்தை அப்பப்ப அப்படியே படிச்சு விளையாட்டு போல படிக்கணும். அழகா ஆனந்தமா படிச்சோம்னா சாதாரணமாவே புத்தி அணிக்கும். அதனால பகவான் கூட இருக்கார். விடாம மனசுல கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு வாங்கும். நிச்சயமா இனிலேருந்து பார்க்கலாம், நல்லா படிக்க முடியும். நல்லா மனசுல இனிமேல் ஞாபகம் இருக்கும். டீச்சர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா கேட்ட உடனே மனசுல இனிமேல் நல்லா முயற்சி பண்ணி பாருங்க, ஜெயிக்க முடியும். உங்கள பல பேர் விவேகானந்தர் ஆக முடியும். உங்கள பல பேர் வீரபாண்டிய கட்டப்பனா மாற முடியும். உங்கள பல பேர் வாவு சிதம்பரனார் போல கப்பல் ஓட்டிய முடியும். எத்தனையோ பேர் பாரதியார் மாதிரி கவிதைகள் எழுத முடியும். எத்தனையோ பேர் காந்திஜி மாதிரி மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஜான்சி ராணி லட்சுமிபாய் மாதிரி ஜெயிக்க முடியும். எத்தனையோ பேர் ஜனாதிபதி ஆக முடியும். எத்தனையோ பேர் பெரிய விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் மாதிரி ஆக முடியும். எல்லாராலேயுமே முடியும், எல்லாராலேயும் முடியும். சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகமே வேண்டாம். அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் அடையணும். அதற்கு பகவான் உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணட்டும். நான் நல்லா படிக்கிறேன்னு அகம்பாவம் ஒரு நாளும் வரக்கூடாது. நான் நல்லா படிக்கிறேன்னா சரி, நான் முயற்சி பண்ண, டீச்சர் ஒழுங்கா சொல்லிக் கொடுத்தார்கள், அப்பா அம்மா உதவி பண்றார்கள், தெய்வ அனுகிரகம், நல்லா படிக்கிறேன், அந்த ஒரு பணிவு இருக்கணும். வாழ்க்கையில நீங்க மிக உயர்ந்த நிலைமைக்கு போனோம்னா பணிவு ரொம்ப அவசியம். நல்ல பணிவோட இருக்கணும்.
விளையாடுற சமயத்துல விளையாடணும், படிக்கிற சமயத்துல படிக்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் தெய்வ நம்பிக்கை பூரணமா இருக்கணும். அதனால படிங்கோ, வாழ்க்கையில ஜெயிச்சு வாங்கோ. பல வருஷங்கள் கழிச்சு நீங்கெல்லாம் இந்த மேடைகள்ல வந்து உட்கார்ந்து பேசணும். உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர்லாம் உங்களுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்தா நான் சொல்லிக் கொடுத்த பையன் என்னமா பேசலான்னு சொல்லணும். என் பையன் எங்கிட்ட தான் மேத்ஸ் படிச்சான் அப்படின்னு சொல்லணும். வெளிநாடுகள்லாம் போய் எத்தனையோ இந்தியர்கள் அவ்வளவு அழகா பெரிய பெரிய பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். எத்தனையோ பேர் பார்த்தோம்னா நம்முடையதான இந்த தாய்மொழியில படித்தவர்கள் தான். அவ்வளவு அழகா அந்த தாய்மொழியில மரியாதை கொண்டு படிச்சு ஆங்கிலத்தையும் நன்னா கற்றுண்டு நீங்க எத்தனையோ வெளிநாடுகள்ல பார்த்தோம்னா இந்தியர்களுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. ஏன்னா வேலை செய்யக்கூடிய திறமை முதற்கொண்டு அந்த சிரத்த முதற்கொண்டு நமக்கு அதிகம். அதனால அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமை அடையணும். குருவன் மாதிரி, பிரகல்லாதன் மாதிரி நீங்கள் ஆரோக்கியமா இருக்கணும், புத்தி சாதுரியத்தோட இருக்கணும். விவேகானந்தர் மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, ரமண மகர்ஷி மாதிரி, சத்ரபதி சிவாஜி மாதிரி ஞானியா இருக்கும். சத்ரபதி சிவாஜி எல்லாம் முகலாயர்கள் ஆண்ட காலத்துல மிகப்பெரிய புரட்சியே பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய காரியங்களை சாதிச்சு இந்து சாம்ராஜ்யத்தை நிலநாட்டிருக்காங்க. அதனால நிச்சயமா உங்களாலையும் முடியும். இந்த தேசத்துடைய கேவலங்களை மாற்றக்கூடிய சக்தி உங்களிடத்துல இருக்கு. இந்த தேசத்தை அழகா செதுக்கக்கூடிய பலம் உங்களிடத்துல இருக்கு. தெய்வம் உங்களோட இருக்கு. அதனால அந்த தெய்வ சக்தியை வச்சுண்டு உலகத்தையே ஜெய். ராதே கிருஷ்ணா. நீங்க எல்லாரும் நன்னா படிச்சு ஜெயிச்சு வரத்துக்காக கொஞ்ச நேரம் எல்லாருமா சேர்ந்து நாம ஜெபம் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே. எல்லாம் நிமிந்து உட்காரணும். கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா 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 ராதே. எல்லாரும் வாய் வழியா தானே சாப்பிடுறோம், மூக்கு வழியா தானே சுவாசிக்கிறோம், காது வழியா தானே கேட்கிறோம். இதெல்லாம் ஒரே மாதிரி பண்ணும்போது படிக்கிறதும் எல்லாரும் ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனும் வாய் வழியா தான் சாப்பிடுறான், கண்ணால தான் பாக்குறான், காதாலையும் கேட்கறான், கையால தான் எழுதுறான், காலால தான் நடக்கிறான்.
எல்லாரும் அப்படிதானே, அதாவது வித்தியாசமா காது வழியா சாப்பிட்டு வாய் வழியா பார்த்து அப்படி பண்றோமா? இல்லையே. அப்படி அப்ப எல்லாருக்கும் அது பொதுவா இருக்குன்னா புத்தி பலமும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, முயற்சி. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதற்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். உலகத்தை நீங்க பார்த்தோம்னா ஒரு கிண்டல் உண்டு, இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு ஒரு கிண்டல். அதாவது 10 மணி ப்ரோக்ராம்னா 10:15 தான் ஆரம்பிப்போம்னு ஒரு இந்தியன் பங்க்சுவாலிட்டி. அப்படி கிடையாது. விவேகானந்தர் எத்தனையோ பேர் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையில எதை இழந்தாலும் சம்பாதிக்கலாம், நேரத்தை இழந்தாச்சுன்னா சம்பாதிக்கவே முடியாது. நம்ம தெய்வத்தை பார்த்து எனக்கு இழந்த நேரத்தை கொண்டானா கூட கிடைக்காது. இழந்த நேரம் இழந்ததுதான். அதனால அந்த நேரம் ரொம்பவே முக்கியம். நேரம் ரொம்பவே முக்கியம். அதனால நேரத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்கோ, நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என் பேர் தெரியுமா? தெரியாதா? என் பேர் கோபாலவல்லிதாசன் பேரு. நான் பிறந்தது, பள்ளிக்கூடம் படிச்சது எல்லாமே சென்னையில தான். நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் பல இடங்கள்ல வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். இப்ப எல்லா இடங்கள்லயும் இந்து தர்மத்தை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன். வெளிநாடுகளுக்கும் போயிருக்கேன். ஹாங்காங், சிங்கப்பூர், புரூனே, உகாண்டா அப்படிலாம் நாடுகள்லாம் இருக்கு. புரூனேன்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா? உகாண்டான்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா? அப்ப எப்படி நீங்க படிப்பீங்க நீங்களே பாத்துக்கோங்க. ஏதோ மேப் எல்லாம் சும்மா அப்படி படிக்கப்படாது, எல்லாம் விஷயம் தெரிஞ்சு. எத்தனை நாடுகள் இருக்கு தெரியுமா? உலக நாடுகள்லாம் பார்க்க வேண்டாமா? எத்தனை விஷயங்கள், அத்தனை நாடுகளையும் பார்த்தோம்னா நம்ம நாடு போல உயர்ந்ததான ஒரு நாடு கிடையவே கிடையாது, ஒரு தேசமே கிடையாது. இப்ப உகாண்டான்னு ஒரு நாடு சொன்னேன்னு, அந்த நாட்டுல பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஊருக்கெல்லாம் இங்க இருந்து ட்ரெயின்ல எல்லாம் போறோம் இல்லையா? இங்க இருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ல சென்னை போறோம், நிறைய ட்ரெயின்லாம் இருக்கு. அந்த மாதிரி ட்ரெயின்லாம் கூட அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அவர்கள் அந்த அளவுக்கு எங்கேயோ இருக்கார்கள். நம்ம எல்லாம் மிக உயர்ந்ததான ஒரு நிலைமையில இருக்கோம். நம்முடைய தேசம் மாதிரி அற்புதமான கோவில்கள்லாம் அங்க கிடையாது. நம்முடைய தேசம் மாதிரி அழகா எல்லாரையும் வாங்குவோன்னு கூப்பிடுற கலாச்சாரம் கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ன்ற நினைவுகள்லாம் கிடையாது. நம்முடைய தேசம் மிக உயர்ந்ததான ஒரு தேசம். அதனால படிக்கிறதெல்லாம் நல்லா படிங்கோ. நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நல்லா படிக்கணும், படிக்க முடியும். நானும் ரொம்ப சாதாரண ஒரு நிலைமையிலேருந்து தான் மேல வந்திருக்கேன். நானும் அப்படின்னு சொன்னா ஏதோ நீங்க ரொம்ப அப்படியே உட்காந்துருக்கேன்னு நினைக்க வேண்டாம். உங்களை மாதிரி நானும் பள்ளிக்கூடம் எல்லாம் படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்களை கத்துருக்கேன், வாழ்க்கையில வறுமையும் பார்த்திருக்கோம். எதுக்கா இருந்தாலும் மனசு கற்றக்கூடாது, மேல வளரணும்ன்ற ஒரு ஆசையில படிக்கணும். இந்த உலகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு வேகம் இருக்கணும். தப்பிச்சு போகக்கூடாது, தப்பிக்கணும்ன்ற மனப்பான்மை வரக்கூடாது, உண்மையை பேசணும். அதனால பிரச்சனை வந்தாலும் தப்பே கிடையாது. பொய் பேசுறதுனால ரொம்ப நாள்லாம் ஜீவிக்க முடியாது. அதனால சத்தியத்தோட முயற்சி பண்ணி தெய்வத்தை நம்பிண்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு பிரயத்தனப்படும் போது, முயற்சி பண்ணும்போது நிச்சயமா ஜெயிப்போம், ஜெயிக்க முடியும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகமே என்ன சந்தோஷம். யாருக்கும் சந்தேகம் இல்லையா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? என்னென்ன கதைகள்லாம் சொன்னேன்? பின்பழகிய பெருமாள் ஜியர், அப்புறம் அவரோட குரு பேரு, அப்புறம் அந்த அவங்க அந்த குழந்தைகள் சொன்ன பேர் என்ன? என்ன மொசல கிசலயம்னா அர்த்தம் என்ன? அப்புறம் வேற யாரை பத்தி எல்லாம் சொன்னேன்? விவேகானந்தர் எப்படி புத்தகம் தான் வாசிப்பார்? புத்தகத்தை பக்கத்தை மட்டும் பெற்றவரா, படிக்கவும் படிப்பார். நீங்க எல்லாம் புக் இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அவர் என்ன வாசிச்சிருந்தார் விவேகானந்தர்? அப்ப அவர் சென்று வரும்போது என்ன வாசிச்சிருந்தார் விவேகானந்தர்? என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா, சரியா? அதுல பல விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். அப்புறமா உங்க டீச்சர்களை கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கு. அதனால அதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கணும். விவேகானந்தர் அவ்வளவு அழகா பல விஷயங்களை சொன்னால் ஒரு தடவை படிச்சாலும் அவருக்கு புத்தியில நிற்கும். அப்புறம் ஒரு புதிய மந்திரி கதையை சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கீங்களா? புதிய மந்திரியா பழைய மந்திரியா?
பழைய மந்திரினா படிக்கிற விஷயங்கள் சரியா சொல்லணும். புதிய மந்திரி மாதிரி அப்படி ஏதாவது டீச்சர் ஏதாவது ஒப்பி அப்படின்னா எப்படி சொல்லிட்டு அப்புறம் தலையா சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. புதிய மந்திரி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். பழைய மந்திரி கடன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரெயினோ பஸ்ஸோ எங்கேயா போய் சிக்னல் இருந்தா அவ்வளவு கோபமா வருது. சிக்னல் போட்டான், கேட் திறக்க மாட்டேங்கிறான், திறந்தா நல்லா இருக்கும் வேகமா. அந்த மாதிரிதான் படிக்கும்போது நீங்க தான் அப்படின்னா நல்லா இருக்காது. அது ஆரம்பிச்சோம்னா அது மடை திறந்த வெள்ள மாதிரி தாமிரபரணி மாதிரி வர வேண்டாமா? எப்படி கிளம்புறது தாமிரபரணி காரையாறுல இருந்து என்ன வேகம் அடிச்சுட்டு வர இல்லையா தாமிரபரணி மாதா, அந்த மாதிரி ஒரு வேகம் தடையில்லாத வேகம் அந்த மாதிரி இருக்கணும். சரியா? எல்லாரும் விடாம மனசுல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கும். படிக்கிறதுக்கு முன்னாடி பகவான பிரார்த்தனை பண்ணுங்க, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பகவான பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, கெடுதல் நினைக்க கூடாது, பொறாமப்படக்கூடாது, தகுதிகளை வளர்த்துக்கணும். இந்த தேசத்தை உயர்த்தி காட்ட வேண்டிய கடமைகள் உங்களிடத்துல இருக்கு. தெய்வமே நான் உயர்ந்த நிலைக்கு வரணும் பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமா வர முடியும். இப்ப நான் சொல்றதை கேட்ட அத்தனை பேரும் சில வருஷங்களோ பல வருஷங்களோ கழிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த மேடையில வந்து இங்க உட்கார்ந்து நீங்க பேசணும். நீங்க இங்க உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த சமயத்துல இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறவர்கள் எல்லாம் கேட்கணும். அது தெரிஞ்சுதா? செய்ய முடியுமா? ஆசை இல்ல எல்லாராலையும் நிச்சயமா. சந்தேகம் வேண்டாமே. சும்மா நான் கேட்கறது இப்படி இப்படி ஆமா இல்ல சந்தேகம் வேண்டாம். அனுபவம் இந்த மோடி கிட்ட மாதிரி கிடையாது. ஐயா கையில் என்ன இருக்கு சொல்லு பாரு, அங்க என்ன சொல்லுவானு அந்த மாதிரிலாம் கிடையாது. சரியா? பண்ணி காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். நான் கேட்பேன், இப்ப உங்களை அட்டனன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். நான் கேட்பேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்பேன், இந்த பையன் என்ன பண்றான், இந்த பையன் என்ன பண்றான், இந்த பொண்ணு என்ன பண்றா, இங்க படிச்சால என்ன பண்றான்னு கேட்பேன். நான் உங்க வீட்டு அட்ரஸ் தேடின்னு வருவேன் நிச்சயமா. சரியா? அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சுவேன். எந்த உலகத்தில் எந்த முறையில இருந்தாலும் நிச்சயமா என்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் பூமிக்குள்ள தான் இருக்க முடியும், பூமியை தாண்டி எங்கேயும் போக முடியாது. சரியா? எப்படியும் வாழறது பூமியில தான். மிஞ்சி போனா ஏதோ ஒரு தெருல ஏதோ ஒரு வீட்டுல தான் வாழ போறோம், வேற எங்கேயும் போக முடியாது. அதனால கேட்ட அத்தனை பேரும் பல வருஷங்கள் கழிச்சு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து சொல்லணும், நான் அங்க உட்கார்ந்து கேட்கணும். எனக்கு அது ஒரு ஆசை இருக்கு, பண்ண முடியும். உங்களால அத்தனை பேராலையும் பண்ண முடியும். விவேகானந்தர் மாதிரி கிளம்பி போகணும், வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகணும், ஜெயிக்கணும், நம்ம தேசத்துடைய பெருமையை நல்லா நாடணும். தெரிஞ்சுதா? பாபு சிதம்பரம் பிறந்த ஊர் எங்க இருக்கு தெரியுமா? தூத்துக்குடியா? அந்த இடம் பேர் என்ன? ஒட்டப்பிடாரமா போயிருக்கீங்களா அந்த இடத்துக்கலாம்? பாதி பேர் இப்படின்றீங்க, ஆண் சில பேர் இப்படின்றீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பக்கம்? எத்தனையோ பெரியவர்கள்லாம் உங்க ஏரியா பக்கத்துல இருந்திருக்கார்கள். சரியா? நீங்க எந்த இடத்துல வாழ்ந்து இருக்கீங்களோ அந்த இடத்துல எத்தனையோ தியாகிகள் மகாத்மாக்கள். அங்க சுவாமி நம்மாழ்வார், ஆழ்வார் நகரி போயிருக்கீங்களா? அங்க சுவாமி நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு அவருடைய அந்த சாநித்தியம் இருக்கு. சுவாமி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், சிதம்பரனார் பிள்ளை, ஆச்சரியமா வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரி பெரியவர்கள்லாம் வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு பூமியில நம்ம வாழ்ந்து இருக்கோம். சரியா? அவர்களை மாதிரி மிக உயர்ந்ததான காரியங்களை சாதிக்க முடியும். புரிஞ்சுதா? கன்னியாகுமரி போயிருக்கீங்களா எல்லாரும்? போனவர்கள் போகாதவர்கள் அங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? என்னது? அதுதான் இன்னும் இருக்கு. சூரிய டெய்லி தான் வந்துட்டு இருக்கு. விவேகானந்தர் அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி இருக்காரு. சரியா? அந்த பாறையில இன்னைக்கும் அவருடைய பலம் இருக்கு. இந்த சுனாமி வந்த சமயத்துல கூட அந்த விவேகானந்தர் பாறையில இருந்த ஒருத்தர் கூட கடல்ல போய் முழுகல. அது தெரியுமா விஷயம் எல்லாருக்கும்? விவேகானந்தர் பாறையில நிறைய பேர் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்கள். ஆனா ஒருத்தர் கூட அந்த அலை இழுத்துட்டே போகல. ஏன்னா அவருடைய அந்த தெய்வ சக்தி இன்னி வரைக்கும் அந்த பாறையில பூரணமா இருக்கு. அவர் இத்தனைக்கு ஒரு 3 நாள் தான் உட்காந்து தியானம் பண்ணாரு, காண கிடைக்க. ஒரு 3 நாள் அவர் அங்க உட்கார்ந்து தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னி வரைக்கும் அந்த தெய்வ சக்தி இருக்குன்னா விவேகானந்தருடைய பலத்தை பார்த்துக்கோங்க. அவர் படிப்பிலையும் பெரியவரா இருந்தார், ஞானத்திலையும் பெரியவரா இருந்தார். அவர் நிக்கிறத பார்த்தா, நிமிர்ந்து நிக்கிறத பார்த்தா அப்படி பாக்குறவாள் அசந்து போயிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தை அவர் எங்கேயோ போயிட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா எதுக்கு ரொம்ப வேகமா ஒரு காலமாடு வந்தாச்சு. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சது பயந்து. இவர் மட்டும் அப்படி கையை கட்டி நின்று இப்படி பார்த்தா அந்த பார்வையில காலமாடு அடங்கிச்சு. அதுக்காக நாளைக்கு எல்லாரும் காலமாடு மேலும் நிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு தைரியம், மனோபலம், தெய்வ நம்பிக்கை அப்ப தானாவே வரும். சும்மா உடனே விவேகானந்தா போஸ்ட் கொடுத்து அப்படி நின்று போட்டோ எடுத்தா பிரயோஜனம் இல்லை. சரியா? அந்த அளவுக்கு மனோவேகம், மனோதைரியம், நம்பிக்கை இருந்தா ஜெயிக்க முடியும். சரியா? அத்தனை பேரும் எனக்கு அட்ரஸ் கொடுக்கணும். நான் ஒரு 10-12 வருஷம் கழிச்சு எல்லாரையும் கேட்பேன்,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். வசந்த நிலைமைக்கு வரணும், அத்தனை பேரும் இங்க வந்து பேசணும். ஏதோ ஒருத்தர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 450 மார்க்கு, இன்னொருத்தர் ஸ்கூல் செகண்ட் 420 மார்க் இல்ல, எங்க பள்ளிக்கூடத்தை படிக்கிற அத்தனை பேருமே 450 மார்க் மேல வாங்கியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வசதி. எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. மைக் எடுத்து பசங்க மைக் எடுத்துங்க. மைக் அங்க இருந்து அப்படியே தூக்கிடுங்க. எல்லாம் அதுக்குள்ள கூன் போட்டாச்சா? ஆஃப் பண்ணிருக்கு, மைக் ஆஃப் பண்ணிருக்கு, ஆஃப் பண்ணிருக்கு மேல மேல. எஸ்எஸ்எல்சி தேர்வில் நமது பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவன் நம்பி சங்கருக்கு நம்முடைய சுவாமிஜி அவர்கள் நினைவு பெற்று வருவார். இந்த இணைய காலை பொழுதிலே இவன் பள்ளியிலிருந்து, அதாவது இந்த பள்ளி ஏழை மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டு ஏழை மாணவர்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும், அவர்கள் கல்வியிலும் சிறந்து வாழ வேண்டும், ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தூத்துக்குடிக்கு வரக்கூடிய மகான்களை அழைத்து நம் பள்ளியில் அவர்கள் பாதங்களை மிதிக்க வைத்து அவர்களுடைய ஆட்சிகளும் அருள் உரைகளும் நம் மாணவர்களுக்கு பலதரப்பட்ட மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகத்து சார்பில் அம்மாவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் இவ்வாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவனுக்கு, அவன் ஒரு ஏழை மாணவன், அவன் படிக்க இயலாதவன் என்ற ஒருவன் நம்மளில் இருந்து வெளியே செல்லக்கூடாது என்ற ஒரு ஆணித்தரமான எண்ணத்தோடு மிகவும் மனமு வந்து ரூபாய் 2500 ரொக்க பரிசும் அவன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஆன்மீக நூல் ஒன்றும் அன்பளிப்பாக அளித்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்களால் நடத்தப்படக்கூடிய இப்பள்ளி நிர்வாகத்தினர் இந்த ஏற்பாடுகளை செய்து நம்மோடு நம்மாக உட்கார்ந்து நமக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வருகை தந்ததற்கு வரவேற்பு கூறி அவர்களுடைய நல்ல
நல்லுணம் பிறக்க அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சுவாமிஜி அவர்கள் தூத்துக்குடி ஊருக்கு வந்து தொலைக்காட்சியிலும் பெருமாள் கோயில் சிவன் கோயிலையும் பேர் உரைகளை நிகழ்த்தி மாநகர மக்கள் அனைவரையுமே கவர்ந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சக்தி நிறைந்தது. அவர்கள் இன்று நம்மிடையே வந்திருப்பது நாம் பெற்ற பெரும் பெயர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மகானவர்கள் இன்று வருகின்றது பார்க்கும்போது எங்களுக்கு பெரும் வியப்பாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகின்றோம். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பிலும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னார் அவர்களுக்கு ஒரு மலர் மாலையும் ஒரு பொன்னாடையும் நினைவு பரிசாக ஆரம்பப்படி தலைமையாசிரியர்கள் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சுவாமிஜி அவர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆக்கப்பூர்வமான கலைகளையும் ஆன்மீக சிந்தனையும் உறங்கி கிடக்கின்ற உள்ளங்களை தட்டி எழுப்பும் முகமாக அறிவித்தார்கள். அவர்களுடைய அறிவுரைகளை செவிமடுத்த எங்கள் மாணவர்கள் வரும் காலத்தில் முதலமைச்சராக, முதல் மந்திரியாக, ராணுவ வீரர்களாக, அப்துல் கலாம் அவர்களின் விஞ்ஞானிகளாக வருவார்கள். வருவதற்கு இறைவன் அருள் புரிவார். அந்த அருளை உங்களுடைய ஜப தபங்களின் மூலமும் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மாணவர்கள் இப்போது 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவன் கணக்கு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளான். சமூக அறிவியலில் 98 மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். இந்த 3 பாடங்களிலும் முதலிடம் பெற்ற இந்த மாணவனை அந்த ஆசிரியர்கள் சிரமப்பட்டு சொல்லிக் கொடுத்து அவன் டியூஷன் கூட செல்லாமல் இந்த மதிப்பெண்களை பெற வைத்தார்கள். அந்த ஆசிரியர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நான் பாராட்டுகின்றேன். அந்த மாணவன் அந்த அளவில் படிப்பதற்கு அனைத்து ஆசிரியர்களும் ஊக்கமும் ஆக்கமும் ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமல், மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல் அனைத்து ஆசிரியர்களும் கடன் கொடுத்து அவனை ஊக்குவித்தார்கள். சமீபத்தில் அவன் ஒரு வாரம் பள்ளிக்கு வரவில்லை. ஏனென்றால் அவன் வீட்டு சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டியது இருந்தது. 10 நாட்களாக பள்ளிக்கு வரவில்லையே, நன்றாக படிக்கிற மாணவன் ஏன் என்று நாங்கள் அடுத்த மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பி அழைத்த போது நான் 10 நாட்களாக வரவில்லை, வீட்டு சூழ்நிலை காரணமாக நான் வேலைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது, அதனால் நான் இனி படிக்க வரவில்லை என்று சொல்லிவிட்டான். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவருடைய தாயாரை அழைத்து அவர்களிடத்தில் கூறி அவனை படிக்க வைத்தோம். நாங்கள் கூறியதற்கு ஏற்ப, எங்கள் அழைப்பிற்கு ஏற்ப அவர்களும் அனுப்பி வைத்து அவனும் ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து அவனால் எந்த வரை படிப்பை இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றான். இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் இதில் முக்கிய பங்குள்ளது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நிறுத்த கடமைப்பட்டுள்ளேன். அவர்களுக்கும் என் நன்றி இருக்கிறது. அனைத்து ஆசிரியர் மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி. ராதே கிருஷ்ணா. அந்த ஸ்ரத்த பாத்தீங்களா, ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும். இந்த சமயத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாருக்காவது படிப்பை விட்டாதான்
இல்லாட்டி வேலைக்கு போனாதான் வாழ முடியுன்ற பட்சத்துல படிப்பை விட்டுதான் ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற சமயத்துல நிச்சயமா என்ன தொடர்பு கொள்ளலாம். நம்ம சத்சங்கத்தின் மூலமா படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைகளுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ நிச்சயமா நம்ம செய்யணும். அதனால தயக்கம் இல்லாமல் படிப்பட வேண்டிய உதவிகளை என்னிடத்துல நிச்சயமா கேட்கலாம். நிச்சயமா நாங்களும் பண்ணுவோம். இடத்துல கூட சந்தேகமே வேண்டாம். நீங்க எல்லாம் மிகச்சிறந்த நிலைமைக்கு வரத்துக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ அதை நிச்சயமா நாங்க பண்ணி தரோம். பள்ளிக்கூடத்தில் நிறைய பண்றாங்க. வேறதான் அதை தாண்டி ஏதாவது ஒத்துழைப்பு வேணா பள்ளிக்கூட நிர்வாகம் என்ற இடத்துல சொல்லலாம். நிச்சயமா எதிர்கால அற்புதமான ஒரு ஞானிகளையும் குழந்தைகளையும் உருவாக்குற பங்கு கடமை எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து இந்த குழந்தைகளை நிச்சயமா நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். இதை நான் ஒரு உண்மையா சொன்னேன். அப்புறம் எதுக்கையும் சொன்னேன். அதனால என்ன ஒரு உதவி வேண்டுமானாலும் குழந்தைகளுடைய படிப்புக்கு நிச்சயமா நாங்கள் என்னால் முடிஞ்ச காரியங்களை முக்கியமான பங்குகளுக்கு தயாராக. ராதே கிருஷ்ணன். நாட்டுக்கு வந்து சொன்ன உடனே சப்தம் இல்லாம நிற்கணும். நம்ம நாடு, நம்ம தேசம், இதற்குரிய மரியாதை கொடுத்தாலும் நம்ம நல்லா வாழ முடியும். எந்த காரணத்தை கொண்டு எந்த இடமா இருந்தாலும் நம்முடைய நாட்டு பண்ணு சொல்லி ஆச்சுன்னா அப்படியே மெய்சிற்கு எழுந்து நிற்கணும். இது என் தேசம், இது என்ன காப்பாற்றி இருக்கிற தேசம், இது உலகத்துக்கு மிகச்சிறந்த தேசம்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க யாரும் பேசவே கூடாது. பேசியாச்சுன்னா அவருடைய நாட்டு மேல மரியாதை என்ன அர்த்தம்? நம்ம நாடு இது. நம்ம நாட்டு அவமரியாதை பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எந்த காரணத்துக்கு வந்து எந்த காலத்திலேயும் எத்தனையோ முகலாயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இவர்களெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கோம். பாபு சிதம்பரம் பாரதியார் முதற்கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் முதற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி வாங்கி கொடுக்கிற சுதந்திரம். அவர்களுக்கெல்லாம் மரியாதை நம்ம பண்ணோம்னா நம்முடைய தேசிய கீதத்துக்கு நம்ம அவ்வளவு தூரம் சத்தையோட நின்று ஆகணும். இது கட்டாயம், இது கட்டளை. இது ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் உயிர் போகிற வரைக்கும் மாறக்கூடாது. நல்லா ஞாபகம். ராதே கிருஷ்ணன்.